ஆரம்பித்த போது ஒரு வசனத்தை என் இருதயத்தில் திரும்ப திரும்ப போட்டு பல காரியங்கள் அதை எனக்கு உறுதிப்படுத்தினார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 40ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 40. எல்லாரும் கவனிங்க, என்னை நிமிர்ந்து பாருங்க. கட்டாயம் இந்த சபைக்கு வரவங்க ஒரு டைரியும் ஒரு பேனாவும் கொண்டு வரணும். இதை கொண்டு வந்து நீங்க எழுதுனீங்கன்னா நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதைகளாய் உங்களுடைய வாழ்க்கை மாறி 30, 60, 100 ஆயிடும். இல்லை பாஸ்டர் கேட்கறத நான் கேட்க வந்திருக்கிறேன்னா நீங்கள் வழி அருகே விதைத்த விதை மாதிரி கொஞ்ச நாள் மனசில் நிற்கும். நாளைக்கு இல்லையே ஒன்று சொன்னாரே மறந்துட்டேனேன்னுவீங்க. நான் கட்டாயம் சொல்கிறேன், இந்த வருஷத்திலிருந்து ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எழுத படிக்க உங்களுக்கு தெரியும்னா டைரி கொண்டு வந்து நோட்ஸ் எடுக்கணும். அது நீங்கள் எத்தனை பேர் சாட்சி? நான் தாழ்மையாக சொல்கிறேன் பாஸ்டர், ஏதாவது டவுட்னா உங்கள் தலைப்பை பார்ப்போம் பாஸ்டர், அதில் நீங்கள் கொடுத்துருக்க தலைப்பு உள்ளே போய் உங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து அப்படியே பேசுகிறேன்னு பாஸ்டருங்க சொல்கிறாங்க. அதனால் ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுன்றது உங்களுடைய நன்மைக்காக. எப்பயாவது பிரச்சனை போராட்டம் வரும்போது பாஸ்டர் போன வருஷம் இதை பேசினாருன்னு எடுத்து பார்த்தா அப்படியே அச்சா இருக்கும். அதில் ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதனால கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை வரட்டும். நீங்க கட்டாயம் பைபிள் கொண்டு வரணும். நான் வாசிக்கிறேன். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஜெபம் செய்யலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது. நீர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் பிள்ளைகளுடைய சிரசின் மேல், குடும்பங்களில், சந்ததிக்கு மேல் தலைமுறையாய் நிற்கட்டும். வானம் திறக்கப்படுவதாக. பரலோகத்துக்கும் இந்த பலிபீடத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு. நான் அனுப்பின வார்த்தைகள் என்னிடத்தில் வெறுமையாய் திரும்பாதுன்னு சொன்னீங்களே, அப்படியே வார்த்தையோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் இந்த 40வது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசப்பட்ட அதிகாரத்தை இன்றைய வரை கொண்டாடுறாங்க. என்ன காரணம்னா 39 அதிகாரம் வரைக்கும் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு மற்ற ராஜாக்களால் அடிக்கப்பட்டு மற்ற ஜனங்களுடைய எல்லா கேவலமான நிலைகளையும் அனுபவித்து கொண்டிருந்த நேரத்தில் ஏசாயா சொல்கிறார், இல்ல உங்களை மீட்க ஒரு மெய்ப்பன் வரப்போறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதனால தான் ஆரம்பிக்கும் போதே சொல்லுவார், நான் என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். கவனிங்க, நம்பிக்கையே இல்லாத நேரத்துல தான் கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, யோவான் ஸ்நானகனை பத்த தீர்க்க தரிசனம் இதில் தான் இருக்குது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு கர்த்தர் செய்ய போற நன்மை இதில் தான் இருக்குது. 40ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். கவனிங்க, இப்பதான் சொல்றாரு, உங்களை வழி நடத்த ஒரு மெய்ப்பர் வரப்போறாரு. அவர் எப்படி நடத்துவார் தெரியுமா? தன் புயத்தினால். ஆமீன் சொல்லுங்க. நான் பின்னாடி எல்லாத்தையும் விளக்குறேன். தன் புயத்தினால் அவர் நடத்துவார். 3வது, அவர் நடத்த துவங்கும் போது இன்னைக்கு தனிமையா இருக்கிற ஆடாகிய நீ ஆட்டு குட்டிகளை போடுவாய், உன்னை பெருக பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, பெருக பண்ணி சுமப்பார். ஆமேன். 5வது சொல்றாரு, சமாதானத்தின் வழியில நடத்துவார். இது உங்க வாழ்க்கையில நடக்க போதுங்க. உங்களை கர்த்தர் சுமக்க போறார், நடத்த போறார், உங்களை பெருக பண்ண போறாரு. ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு ஒருவேளை நீங்க திக்கற்ற நிலையில இருக்கலாம், இன்றைக்கு ஒருவேளை தனிமையில இருக்கலாம், ஒருவேளை வயது மூப்பின் காரணமாக உங்க பிள்ளைங்க உங்களை கொஞ்சம் ஒதுக்கலாம், வெறுக்கலாம். அம்மா நீ சும்மா இரு, அப்பா நீ சும்மா இரு, தேவையில்லாத ஏன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில சில கடினமான காரியங்களை சந்திக்கிற நபராய் இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், அவர்கள் அல்ல, உங்களை மேய்ப்பதற்கு, உங்களை நடத்துவதற்கு கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நிச்சயமா சொல்றேன், உங்களை அவர் திக்கற்றவரா விடமாட்டார். ஏசாயா சொல்றாரு, உங்களை மேய்க்க ஒருவர் வருகிறார், உங்களுக்கு ஒரு மேய்ப்பன் கர்த்தர் வர போறார். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்லும்போது, நான் எப்படிப்பட்ட மேய்ப்பன் தெரியுமா? நானே நல்ல மேய்ப்பன், நான் உங்களுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். சொல்லுங்களேன். கணவர் கொடுப்பாரா ஜீவனை? உன் மனைவி கொடுக்குமா? இவர் சொல்றாரு, நான் என்றைக்கு உனக்கு மேய்ப்பனாய் மாறினனோ என் ஜீவனை கொடுத்து உன்னை காப்பாத்துவேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவர் ஜீவனை கொடுத்து காப்பாத்துகிற மேய்ப்பர். நீங்க நம்ம ஆமீன் சொல்லியிருப்பீங்க. இயேசு கிறிஸ்து தான் மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர். ஆமேன். அனுதாபம் நிறைஞ்ச மேய்ப்பர். எல்லாம் சொல்லுங்க. அனுதாபம் நிறைந்த மேய்ப்பர், அக்கறை நிறைந்த மேய்ப்பர், அன்பு கொண்ட மேய்ப்பர். ஆமேன். மேய்ப்பர்னா நினைவுக்கு உங்களுக்கு யாரு வரணும்னு கேட்டீங்கன்னா இயேசு தான் வரணும். பாஸ்டர் நினைவில் என்ன பண்ணக்கூடாது? பாஸ்டர் விருப்பு வெறுப்புகளுக்கு, உணர்வுகளுக்கு உட்பட்டவர். உங்களை மேய்க்கிற உண்மையான மேய்ப்பர் உங்க மேல உண்மையான அக்கறை கொண்டவர், உங்க மேல உண்மையான அன்பு கொண்டவர், உங்கள் வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பதில் மிக கவனமாய் இருக்கிற மேய்ப்பர் அவர். ஆமேன் சொல்லுங்க. மேய்ப்பர்ல 2 வகை உண்டு. கூலிக்கு மேய்க்கிற மேய்ப்பர்களும் உண்டு, கூலிக்கு மேய்க்கிற மேய்ப்பரும் உண்டு, சொந்தமாய் ஆடுகளை வைத்து மேய்க்கிற மேய்ப்பர்களும் உண்டு. இந்த கூலிக்கு மேய்க்கிறவன் ஆட்டை பத்திலாம் கவலைப்பட மாட்டான்.
காலையில போவான், திறப்பான், போது இது என்ன மெதுவா நடக்குது, இது உடம்பு சரியில்லையா, இதுக்கு என்ன பிரச்சனை, இது ஏன் இப்படி தாங்கி தாங்கி நடக்குது, இது ஏன் புல்லு, அதெல்லாம் இல்ல. அவனுக்கு சூரியன் வந்த உடனே கூட்டு போனோம், சூரியன் முடிஞ்ச உடனே எடுத்தாந்து பவுண்டரியில பாருங்க வாங்க கூட்டு போனா விட்டு போன போயிடுவான். ஓனா வந்தா விட்டுட்டு ஓடிடுவான், கரடி வந்தா விட்டுட்டு ஓடிடுவான், எல்லாம் ஓடிடுவான். இதுதான் உலகத்தினுடைய கடவுள்களை நம்புகளுடைய நிலைமை. ஆமென் சொல்லுங்க. ஆனா ஒரு மேய்ப்பர் இருக்கார், சொந்த ஆடுகளை மேய்க்கிறவர். அந்த சொந்த மேய்ப்பன் ஒவ்வொருக்கும் பேர் வச்சு அழைப்பார். அவருக்கு தெரியும் இந்த ஆடு ஏன் இன்னைக்கு சாப்பிடல, இந்த ஆடு ஏன் தாங்கி நடக்குது, இந்த ஆடு ஏன் தனியா ஒதுங்கி நிக்குது, இந்த ஆட்டுக்கு என்ன பிரச்சனை. நான் சொல்லட்டுமா, உங்கள் மேல கரிசனமே அக்கறையும் வைத்து ஜனங்களுக்கு புரியாதது உன் மேய்ப்பனுக்கு தெரியும். உன்னோட உணர்வு, உன் ஃபீலிங், நீ போற பாதை, உன்னோட தனிமை, உன்னுடைய காரியங்கள் மற்றவர்களுக்கு கூலிக்காரனுக்கு புரியாது. ஆனா உனக்கு ஒரு நல்ல மேய்ப்பன், அவர் தகப்பனாய். ஒரு ஆமேனே சொல்ல மாட்டீங்களே, ஆமேன் இல்லையா? சொந்த மேய்ப்பன் அக்கறை உள்ளவர், இயேசு போல. ஆமேன். என் ஆடு நல்லா இருக்கணும், என் ஆடு ஆரோக்கியமா இருக்கணும், என் ஆடு பெருகணும். ஆமேன். மேய்ப்பர்ல இன்னும் 2 வகை மேய்ப்பர் உண்டு, சொல்லட்டுமா? மேய்ச்சலுக்கு கொண்டு போகிற மேய்ப்பனும் உண்டு, கசாப்பு கடைக்காரனுக்கு கொண்டு போற மேய்ப்பனும் உண்டு. சொல்லுங்க. 2 பேர் பின்னாடியுமே ஆடு போவோம், 2 பேர் பின்னாடி எங்க பின்ன போவோம். ஒருத்தவன் எங்க கொண்டு போறான்னு கேட்டீங்கன்னா, வித்து போட்டு காசு வாங்க கசாப்பு கடை கொண்டு போறான். ஒருத்தவன் எங்க கொண்டு போறான், நேத்து பார்த்தோம் பாருங்களேன், சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு நடபாதியா போறாங்க. பாவம் இல்ல, பக்தி நிறைஞ்ச ஜனம் இல்ல. பின்னாடி வந்த கார் மோதி எத்தனை பேர் அந்த நியூஸ் பாத்தீங்க? 4 பொம்பளை ஸ்பாட்ல இறந்து போச்சு. கூலிக்கு கசாப்பு கடைக்கு காரி கொண்டு போற மேய்ப்பர்கள் உண்டு. அந்நிய தெய்வங்களை வணங்குகளுக்கு வேதனைகள் பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு சகோதரியே, நீ வணங்குற தெய்வம் யார் தெரியுமா? உன்னுடைய நிலை அறிந்து உன்னை மேய்க்கிற ஒரு மேய்ப்பர். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ரொம்ப அக்கறை உள்ள மேய்ப்பர். நம்மளாம் வழி தப்பி போன ஆடு மாதிரி இருந்தோமா? ஏசாயா 53:6 வாட்சி பாத்தீங்கன்னா, நாம் எல்லாம் வழி தப்பி போன ஆடுகளாய் தன் இஷ்டத்துக்கு வாழ்ந்தோம். நமக்கு எதை பிடிக்குதோ செஞ்சு வாழ்ந்தோம். நம்ம இஷ்டத்துக்கு ஓடணும், விக்கிரகங்களை வணங்கணும், எங்கெங்கயோ போய் குறி கேட்டோம். ஆனா கர்த்தர் நம்மை நல்ல மேய்ப்பராய் சேர்த்து இந்த மந்தைக்கு கொண்டு வந்திருக்கிறார். வாசிங்க அந்த வசனம். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து, ஆமாம மேல்மருவத்தூருக்கும் ஸ்ரீரடிக்கும் அந்த அடிக்கும் இந்த அடிக்கும் போய் கொண்டு இருந்தோம். கர்த்தரோ எல்லாருடைய அக்கிரமத்தையும், அல்லேலூயா, எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் என் அக்கிரமத்தை எடுத்து என்னை இன்னைக்கு கொழுமையான இடத்துல மேய்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயாவே சொல்ல மாட்டீங்க. வேதத்துல நிறைய மேய்ப்பர் உண்டு பாருங்க. மாடு மேய்க்கிறவன் பேர் தான் பேர் என்னது? ஓட்டகம் மேய்க்கிறவன் பேர் என்னது? பன்னி மேய்க்கிறவன் பேர் என்னது? ஆமாங்க, போட்டுக்குதுங்க. பன்னி மேய்த்தவர் மேய்ப்பர்னு போட்டுக்குதுங்க. ஓனா மேய்ச்ச மேய்ப்பர் இருக்கிறாங்க பைபிள்ல. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நீங்க இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. ஆமீன்லாம் எல்லாம் மேய்க்கிறாங்க. ஆனா ஆடு மேய்க்கிறவனுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இங்க ஒரு 2 ஆடு மேயும் பாருங்களேன். 5 மணிக்கு அங்கிருந்து குரல் கொடுப்பாரு, அந்த வெங்கடேஷ் அங்கிருந்து குரல் கொடுப்பாரு. இன்னமும் சொல்லுவார், எனக்கு புரியல. அது சொன்ன உடனே மேய்ஞ்சது இப்படி நிமிந்து பார்த்து அந்த குட்டியை முட்டி கூட்டிட்டு போயிடுங்க. சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. ஒட்டகம் அப்படி வராது, பன்னி வரவே வராது, ஓனாம் பீறி போட்டுரும். ஆமீன் சொல்லுங்க. நானே நல்ல மேய்ப்பன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதனால தான் ஆரம்பத்திலே சொல்ல, எல்லா கடவுளும் கடவுள் அல்ல. அல்லேலூயா. 2 ஆடு ஒரு வீட்டில் ஒரு ஆடு இருந்ததான் பாருங்க. அந்த ஆடை ரொம்ப நல்லா அந்த ஓனர் பராமரிச்சுட்டு இருந்தாராம், நல்லா பராமரிச்சுட்டு இருந்தார். திடீர்னு ஒரு ஆடு வாங்கிட்டு வந்தாராம். அதுக்கு பார்த்தா கொம்பு கும்பெல்லாம் இருந்துதான், அப்படி நல்லா இருந்துதான், கொழு கொழுந்துதான். இந்த ஓனர் இந்த ஆட்டை விட்டுட்டு இந்த ஆட்டு மேல ரொம்ப அன்பு செலுத்த ஆரம்பிக்குது. வரும்போதே அதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து பப்ஸ் மாதிரி ஊட்டுறது, வாயில அதை பண்றது இதை பண்றது, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாரு பாருங்களேன். இந்த ஆடு பார்த்து தான் பாருங்க, இது கொஞ்சம் கொஞ்சமா காண்டாவ ஆரம்பிச்சுதான். காண்டாயிடும்ல, அப்படி ஆரம்பிச்சுதான். ஒரு காலத்துல என்னதான் இந்த ஆள் பராமரிச்சான். இப்ப எனக்கு காலையில ஒரு புல்லு, சாயங்காலம் கொஞ்சம், ஆனா இதை வரும்போதெல்லாம் கொஞ்சம் நான் தடவறான்னு சொல்லிட்டு இந்த ஆட்டுக்கிட்ட பேசாமையே இருந்துதான். அந்த ஆடு ரொம்ப குஷியா இருந்தது. பாத்தியா என் அழகை, பாத்தியா என் உயரத்தை, பாத்தியா அதை பாத்தியா, நான் அழகா இருந்துதான் பாருங்க. ஒரு நாள் வந்துச்சான் பாருங்க, மஞ்சா கலர் வேஷ்டி கட்டின்னு பெரிய கத்தி வச்சுன்னு ஒருத்தன் வந்தானா. வந்து இந்த பார்த்து ஊட்டி வளர்த்த ஆட்டை போய் தொட்டுக்கிட்டு பார்த்துட்டு இழுத்தும் போயிட்டு மஞ்சா தண்ணிய மேல ஊத்தனானா. இந்த ஆடு பார்த்துக்கினே இருக்கணும் அங்க இருந்து. எந்த ஆடு? என்ன கைவிட்டாரு, என்னை இந்த மேய்ப்பை விட்டுட்டாரு, இவர் என் மேல அன்பு இல்ல அப்படின்னு தூரத்துல இருந்து பார்த்துக்கினே இருக்குதான். இவன் சொன்னா, மாலைய போடு கழுத்துல. எதை போடு கழுத்துல? மாலைய போட்டவன மஞ்சா தண்ணி ஊட்டவன சில்த்துதான். ஒரே போடு இது சொல்லிச்சான். ஐயோ, என்ன நீ பழையபடி பார்த்துக்க போதும்.
நீ நினைக்க கூடாது பாஸ்டர் அவன் கட்டிட்டான் பாஸ்டர் இவன் உயர்ந்துட்டான் பாஸ்டர் அவனதான் இல்ல, அவனை ஒரு ஆமேனே சொல்ல மாட்டீங்களே. அவன் முடிவு பரிதாபம். அதனால தான் துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இல்லை. நீங்க சொல்ற உன் மேய்ப்பர் யார் தெரியுமா? உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நடத்தினாலும் உன் மேல அன்பு வைத்திருக்கிறவர், உன் மேல அக்கறை வைத்திருக்கிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்க. என்னாகமம் 27ஆம் அதிகாரத்துல இந்த ஜனங்களுக்கு அவர் மேய்ப்பராய் இருந்தார். இதை விளக்கிட்டு தான் செய்தி உள்ள போக முடியும், அப்பதான் புரியும். என்னாகமம் 27:15 வாசிங்க. நோக்கி கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு அல்லேலூயா. இஸ்ரவேலருக்கு கர்த்தர் மேய்ப்பராய் இருந்து கருத்தா பாதுகாத்து நடத்தி வந்தார். கவனிங்க, ஆண்டவரே மனிதர்களை தெரிந்தெடுத்து கொடுத்தார். கவனிங்க, மோசேவை ஆடு மேய்த்து கொண்டிருந்த மனுஷன், என்ன கவனிக்கணும், ஆடு மேய்த்து 40 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து நடத்தி கொண்டு வந்தார். அடுத்த யோசுவா இருக்கார் பாருங்க, அவரை இவர் கூட 40 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து நடத்தினார். கர்த்தரே மனிதர்களை தெரிந்தெடுத்து என் ஜனத்தை மேய்ப்பா அப்படின்னு சொல்ற வரைக்கும் அவர்கள் நல்லா மேய்ச்சாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க, அழைக்கப்பட்ட ஊழியன், கர்த்தரே தெரிந்தெடுக்கப்பட்ட ஊழியன், அழைப்பு பெற்ற ஊழியன் ஆடுகளை ரொம்ப நல்லா நடத்துவான். அந்த ஆடு மேல அக்கறை இருப்பான். என்னைக்கு இந்த மனுஷங்க எல்லாம் ஏற்பட்டு இல்ல 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 மற்ற ஜனங்களை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், நாங்களும் ராஜா வேணும்னு கேட்டாங்களோ, அன்றைக்கு கர்த்தருடைய தெரிந்தெடுப்பு ஸ்டாப் ஆச்சு. நீங்க வேணா மோசேயின் கையின் கீழையும் பாருங்க, யோசுவாவோட கையின் கீழையும் பாருங்க. ஆடுகள் ரொம்ப அழகா சொல்றாரு, சபை மந்தை இல்லாத மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல ஆயிடக்கூடாதுப்பா, அதனால ஒரு புருஷனை நான் ஏற்படுத்துறேன்னு சொல்லி ஏற்படுத்தினார். ஆனா இந்த ஜனங்க என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, மனித மேய்ப்பரை கேட்டாங்க, ராஜா வேணும்னு. இப்ப ராஜாவை கர்த்தர் ஏற்படுத்துறார். ஏற்படுத்தின முதல் ராஜா என்ன மேய்ச்சவர் யாருன்னா சொல்லுங்க. கர்த்தா சொல்லிட்ட தம்பி, கை தட்டிடுங்களேன். கழுதைய மேய்ச்சவனை கொண்டு வந்து ராஜாவா மாத்திட்டார். நான் பேசுற சத்தியம் உங்களுக்கு புரியணும். ஆடுகளை மேய்த்த மோசே மேய்த்த வரைக்கும் அற்புதம், அடையாளம், பயங்கரம். ஜனங்களோட வாழ்க்கையில காடைகள் குவிந்தது, எதிரிகள் தொட முடியல, கர்த்தர் பாதுகாத்தா. யோசுவா மேய்த்த வரைக்கும் 31 நாள் 31 ராஜாக்களை ஜெயித்தான், சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுத்தான். இப்போ எனக்கு ஒரு ராஜா வேணும்னு கழுதைய மேய்ச்சவனை கொண்டு வந்து விட்டார். கழுதை மேய்ச்சவன் புத்தி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்க. கழுதைக்கு 3 குணம் உண்டு தெரியுமா உங்களுக்கு? அடங்கவே அடங்காது, எட்டி எட்டி ஒதிக்கும். அதனாலதான் காலை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கழுதைக்கு மட்டும் கட்டுவாங்க. ரெண்டாவது, கழுதை எப்பயுமே குட்டி சவுத்து ஓரம் தான் நிற்கும். எங்க நிற்கும்? நீங்க வேணா கவனிச்சு பாருங்க. மூணாவது, கழுதை என்ன தெரியுமா பண்ணும்? அது மேல எதனா அழுக்கு மூட்டை வச்சாதான் என்ன பண்ணும், அதுக்கு சந்தோஷமா இருக்கும். போவுமே, கரெக்ட் போவும். பாவ பொதிய வச்சாதான் போவோம். இப்ப இந்த கழுத மேய்ச்சவனை கொண்டு வந்து மேய்ப்பனா மாத்தன உடனே வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவனும் கர்த்தருக்கு கீழ்ப்படியில, ஜனங்களும் கீழ்ப்படியாதவனை மாத்திட்டான். அதனாலதான் மேய்ப்பரை ஆடுகள் தெரிந்தெடுப்பது என்பது ரொம்ப முக்கியம். எங்க பாஸ்டர் சாம் சுந்தரையா சொல்வார், எல்லாரும் மேய்ப்பர்கள் அல்ல. கர்த்தர் தெரிந்தெடுத்த மேய்ப்பர்கள் அந்த ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பாங்களாம். அவங்களுக்கு ஒண்ணுனா ராத்திரி பகலா நிப்பாங்களாம். ஆனா அவங்களாவே மேய்ப்பரா மாறிக்கிறவங்க ஜனங்க எப்படி போனா எனக்கு என்ன வந்தது, இவன் பாருங்க, இவனும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியல. ரெண்டாவது, ஜனங்களையும் என்ன பண்ணல. நல்லா கவனிங்க, சில சபைகளை நான் தாழ்மையா சொல்றேன், சில சபைகளை பாருங்களேன், அந்த பாஸ்டரும் உருப்பட மாட்டான், ஜனங்களும் உருப்படாது. அங்க இருக்கிற வரைக்கும் அப்படியே இருப்பாங்க, வாழ்க்கை முன்னேறாது, ஒண்ணாவது. அவங்க வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். என்ன காரணம் பாஸ்டர்? அவர்கள் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட மேய்ப்பர்கள் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாசிங்க என்ன 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 15:17. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர் பண்ணுவித்தாரே, இப்பொழுதும் கர்த்தர் சங்கரித்து அழித்து போடு, அவனுக்கு உண்டான ஒன்னையும் வைக்காதன்றார். கவனிங்க. ஆனா இவன் போன உடனே, கழுத மேய்ச்சும் புத்தி கழுத மாதிரி தானே இருக்கும் சொல்லுங்களேன். அங்க போன உடனே கொள்ளையின் மேல் கண்களை பறந்து கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டான். 7 நாள் காத்திருப்பா, நான் வந்து பலியிடுவேன்னா, அவரு வரலன்னு இவரே பலியிடுறவரா மாறிட்டார்.
கவனிங்க, ஜனங்க முன்னாடி அந்த ஆசீர்வதித்து ராஜாவாய் அபிஷேகம் பண்ணின சாமுவேலோட சால்வையை ரெண்டா கிழிச்சு போட்டாங்க. வாசிங்க 27ஆம் வசனம் வாசிங்க. திரும்பும் போது கிழித்து கொண்டான். அவன் பாருங்க சால்வையை கிழிக்கிறதுக்கு எவ்வளவு யோசிக்கிறான். சவுல் சால்வையை கிழிக்க அவன் யோசிக்கிறான், இவன் சால்வையை கிழிச்சு போறான். புரியுதா உங்களுக்கு? ஜனங்கள் மேல அக்கறை இல்லாத மேய்ப்பன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் அக்கறை இல்லாத மேய்ப்பன். ஒரு ஆமென் சொல்லுங்க. கிழித்து போட்டான் ஜனங்கள். வாசிமா. அப்பொழுது சாமுவேல் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜனங்களுக்கு பயப்படுற மேய்ப்பனிவன், கர்த்தருக்கு பயப்படுற மேய்ப்பன். ஏன்பா இப்படி எல்லாம் செஞ்ச? ஜனங்க என்னை விட்டு போயிடுறாங்க, அதனால செஞ்சேன். ஜனங்களுக்கு ஒரு மேய்ப்பன் பயந்தான். ஆடுகளுக்கு ஒரு மேய்ப்பன் பயப்படுறான்னு வச்சுங்களேன், அவன் மேய்ப்பனா இருக்க முடியாது. ஜனங்களுக்கு பயப்படுகிற மேய்ப்பன், ஜனங்களை தன் இஷ்டத்துக்கு நடக்க வைக்கிற மேய்ப்பன், நியாய பிரமாணத்துக்கு விரோதமா செய்யறாங்க. வாசிங்க நீங்க தயவு செய்து 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 14:32 வாசிங்க. ஜனங்கள் கொள்ளையின் மேல் பாய்ந்து என்னங்க பிடிச்சாங்க? ஏங்க ஒரு விசுவாசி ரத்தம் சாப்பிடக்கூடாதுன்னு படிப்பறிவு இல்லாத அம்மா கூட தெரியுது. நீ யாருப்பா? மேய்ப்பன் அல்லவா, இஸ்ரவேல் கோத்திரத்தின் தலைவன் அல்லவா, ஜனங்களை நல்வழிப்படுத்த வேண்டிய அல்லவா? நீ ரத்தத்தோட ஜனங்க புசிக்கிறாங்க. இதை பார்த்து நல்லா கவனிங்க சிஸ்டர். நீங்க பேச போற சத்தியம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மறுரூபப்படுத்தும். நீங்க நோட்ஸ் எடுத்து இதை வீட்டில் போய் தியானம் பண்ணணும். இயேசு மேய்ப்பராய் நமக்கு இருப்பதால் தான் ஒரு கட்டுப்பாட்டு உள்ள வாழ்க்கை வாழ்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை யாரும் கையை பிடிச்சி சிகரெட் பிடிக்க வேணான்னு சொல்லல, உங்களை கையை பிடிச்சி குடிக்க வேணான்னு சொல்லல. உங்க கையை பிடிச்சி யாரும் இல்ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுது, என்னை மேய்க்கிற மேய்ப்பர் என்னை கண்காணிக்கிறார். என்னை இஷ்டத்திற்கு அவர் போக விட மாட்டார், இஷ்டத்துக்கு பேச விட மாட்டார். ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? உண்மையா சொல்றேன் நானு. இந்த கட்டுப்பாடு எப்படி வந்து தெரியுமா? அவர் என்னை கண்காணிக்கிறார், எனக்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். உலக மனுஷங்களை பாருங்க, கண்ட தெய்வங்களை பயங்கரமா அதை ஆராதிப்பாங்க. பார்த்தா நெத்தி ஃபுல்லா என்ன இருக்கும் சொல்லுங்க, ஆனா ஒயின் ஷாப் நிப்பான். பாத்துருக்கீங்களா இல்லையா? ஏன் நம்மளால அதை செய்ய முடியல தெரியுமா? பல சபைகள்ல நான் பார்த்திருக்கிறேன், ஒரு பார்ட்டிக்கு போனா குடிச்சிட்டு வராங்க. பல சபையில இருக்க விசுவாசி என்னன்னு கேட்டா, அதெல்லாம் எங்க பாஸ்டர் கேட்டாலும் வந்து கண்டுக்க மாட்டாருன்றான். அப்படியே சொல்றாங்க. இந்த திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் லட்சுமி தேட்டர் எதிர்க்க ஒரு மரக்கடை இருக்குது. அந்த மரக்கடையில எத்தனை பாஸ்டர் வந்து ஒயின் ஷாப்ல சரக்கு வாங்கி வரான் தெரியுமான்னு சொல்லி தம்பி லாரன்ஸ் கிட்ட சொல்றாரு. சிஸ்டர் பிரதர் கவனிங்க, உங்க வாழ்க்கையை நீங்க கவனிக்கணும். எனக்கு இயேசு மேய்ப்பர், சவுல் மேய்ப்பர் அல்ல, மனுஷ மேய்ப்பர் அல்ல. நான் என்ன செஞ்சாலும் கண்டுக்காத மேய்ப்பர் அல்ல. நான் எதை செய்தாலும் அதை பார்க்கிற ஒரு மேய்ப்பர், என் மேய்ப்பர் இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. ஒரு மேய்ப்பன் சபை சரியான நபராய் இல்லாம ஆடுகளை சரியா மேய்க்காவிட்டால் ஆட்டின் நிலைமை பரிதாபமாயிடும். அதனாலதான் உங்களுக்கு நல்ல மேய்ப்பரை காண்பிக்கிற நல்ல சபைகளுக்கு போகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. முதல்ல ஒரு மேய்ப்பனை எப்படி தெரியுமா அடையாளம் கண்டுபிடிக்கணும்? அவன் முதல்ல சொந்த ஆடுகளை, சொந்த ஜனத்தை, சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனா இருக்கணும். நீங்க போற சபையினுடைய பாஸ்டரை ரட்சிக்கப்பட்டவங்களான்னு பார்க்கணும். உங்க போற சபையில பாஸ்டருக்கு பிள்ளைங்க இருந்தா அவங்க எல்லாம் கர்த்தரோட ஊழியத்துல நிக்கிறாங்களான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கணும். இல்லனா எங்க பாஸ்டர் சாம் சுந்தரம் சொல்லி கொடுத்தார், எந்த பாஸ்டருடைய மனைவி ஊழியத்துல இல்லையோ அந்த சபை உருப்படாது. அந்த பாஸ்டர் அழைக்கப்பட்டவன் அல்ல. அழைக்கப்பட்டவனா இருந்தா அந்த அபிஷேகம் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென்னு சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. ஒரு மேய்ப்பன் சபை சரியான நபரா இல்லனா, ஆடுகளை சரியா மேய்க்கிட்டா, அவன் பாருங்க, சவுல் ஆண்டவருக்கு ஜெயஸ்தம்பம் நாட்ட வேண்டியவன் தனக்கு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான். ஆடு எப்படி போனான்னா, அது என்ன ரத்தத்தை குடிச்சா என்ன இருக்குது, அதுங்க என்ன அடிச்சு தின்னா எனக்கு இருக்குது, எனக்கு ஜெயஸ்தம்பத்தை நான் மாத்தணும். ஒரு தம்பி வந்தான், என்கிட்ட வந்தான். பட்டாபிராமில் ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கிறார். அப்பதான் டாஸ்மார்க் கடைகள் ஓபன் பண்றாங்க. அந்த டாஸ்மார்க் கடைக்கு டிகிரி படிச்சவங்க எல்லாம் ஆள் எடுக்கிறாங்க. இவர் அப்ளை பண்ணாரு, இவருக்கு இன்டர்வியூ வந்துருச்சு. மனைவி சொல்லுது, இல்லைங்க அந்த வேலைக்கு நம்ம போகக்கூடாது, 4 பேரை சீரழிக்கிற வேலை, இந்த வேலைக்கு நீங்க போக கூடாதுன்னு பாஸ்டர் கிட்ட போயிருக்கிறார். பாஸ்டர் கேட்டதுக்கு, எப்பா இது வேலைப்பா, நீ வேலை செய்ய போற, அவங்க உனக்கு சம்பளம் கொடுக்க போறாங்க, இதுல என்னப்பா இருக்குது, நீ போலான்னுட்டு இருக்கிறாரு பாஸ்டர் ஐயா. இவன் என் செய்தி ரொம்ப பிடிக்கும், அவங்க சபைக்கு அடிக்கடி போய் பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு நாள் என்னை சந்திக்க வந்தார், அந்த சகோதரர் வந்தார். வந்து, பாஸ்டர்
மண்டை பிச்சுக்குது, என் மனைவி போகக்கூடாதுன்றாரு. சரிப்பா உங்க பாஸ்டர் என்ன சொன்னாரு? அவர் போ, இது வேலை தானே அப்படின்னு சொன்னாரு. உன் மனசாட்சி உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன சொல்றாருன்னு கேட்டேன். என்னப்பா சொல்றாருன்னு கேட்டேன். அவரு உள்ள ஒரே கலக்கமா இருக்கு. கலக்கமா இருந்தா போவாத. உள்ள இருக்கிற ஆவியார் உன்னை என்ன பண்றாரு? நீ கலங்கினதுனால தானே என்ன தேடி வந்த அப்படின்னு சொன்ன பாருங்க. கடைசியில் அந்த தம்பி ரொம்ப கீழ்ப்படிஞ்சு அந்த இன்டர்வியூக்கே போகாம விட்டுட்டான். பாஸ்டர் கூப்பிட்டு அவ்வளோ திட்டுறாராம். ஒரு கவர்மெண்ட் வேலை வந்தது உனக்கு, இதை விட்டு புட்டியே, அதை பண்ணிட்டியே. நான் சொன்ன மெய்ப்பண்ண முதல்ல சபையை மாத்தி ஏசிக்கு போடாங்க சொல்லுங்க. நான் எதுவும் கட்டுக்கதெல்லாம் மேல நின்று பேச மாட்டேன். எங்க போ இல்ல சிஸ்டர், இன்னைக்கு நிறைய மேய்ப்பர்கள் தன் ஆடு எப்படி இருக்கிறது, எப்படி வாழ்கிறது, எப்படி சம்பாதிக்கிறது தெரியாது. இங்க ஒரு தம்பி இருக்காரு, கேட்டரிங் வச்சிருக்கிறார் நடு கன்னடபாளையத்துல. ஒரு நாள் போன் பண்ணார். போன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி அந்த கோயில்ல ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது ஐயா, 3 நாளைக்கு சாப்பாடு கொடுக்கணுமா ஐயா, 3 நாள் சாப்பாடு என்கிட்ட கேட்கறாங்க. இதுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கலாமா, சாப்பாடு கொடுக்க கூடாதா? என்னப்பா வசனம் போட்டிருக்க? கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார்னு போட்டிருக்கிறேன் ஐயா. அப்போ இந்த விக்கிரகாரத்துக்கு கொடுக்கறது சரியா தெரியான்னு உனக்கு தெரியாததுனால தான் உங்களுக்கு போன் பண்ணேன். சரி பைபிளை தரேன்னு சொன்னேன். ஏசாயா 42:8 படிப்பான்னு சொன்னேன். 8 படிச்சான். பைபிளை மூடுப்பான்னு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு எனக்கு போன் பண்ணுப்பான்னு சொன்னேன். அவன் படிச்சான். ஏசாயா 42:8 என்ன சொல்லுது? யாரு? நான் மட்டும்தான் கர்த்தர், நான் மட்டும்தான் தெய்வம், நான் மட்டும்தான் மேய்ப்பன். தபராஷே, நான் கர்த்தர், இது என் பேர்யா. என் மகிமையை வேறு ஒருவருக்கும், என் துதியை எதுக்கு தரமாட்டேன் விக்கிறவங்களுக்கு. அவன் சொன்னா ஐயா நான் கொடுக்கலையான்னுட்டான். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல தாழ்மையா சொல்றேன், இன்றைக்கு அவனை நீங்க பிடிக்க முடியாத அளவுக்கு அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து, கர்த்தர் ஆமெனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு மேய்ப்பன் சரியா இருந்தா ஆடுகள் சரியா இருக்கும். நீங்க நம்மனா ஆமென் சொல்லணும். எசேக்கியேல் 34:3 இருக்குது ஒரு மேய்ப்பனை பத்தி. அவன் கொழுத்த மேய்ப்பனா. என்ன மேய்ப்பனு? கொழுத்த மேய்ப்பன். அவன் நோக்கம் என்ன தெரியுமா? பணம் மட்டும்தான். விசுவாசி எடுத்து வந்து காணிக்க கொடுக்குறாங்களா, தசம் எப்படி கொடுக்குறாங்கன்னு கூட யோசிக்க மாட்டான். பாவம், அந்த குடும்பத்துல ஒண்ணு இல்லாத கொடுக்கறாங்களே, அவன் பேரு வச்சிருக்கிறார் ஆண்டவர். என்ன மேய்ப்பரே வாசிங்க. என்னமா சாப்பிட்டு? நெய்யை சாப்பிட்டு கொழுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையோ. ஹலோ, மந்தைய மேய்க்காத மேய்ப்பன் இருக்கிறான். ஒரு பாஸ்டர் பலிபீடத்துல இருந்து சொன்னார், எனக்கு தேவை பணம், பிசாசு கொடுத்தாலும் வாங்கிப்பேன். சொல்லுங்க, நான் கொடுத்தாலும் வாங்கிப்பேன். பிசாசு கொடுத்தாலும் பேய் கொடுத்தாலும் பணத்தை வாங்கி. ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, நாய் விற்ற பணமும் வேசியின் கிரயமும், இந்த 2 பணத்தை சபைக்குள்ள கொண்டு வந்து ஒரு மேய்ப்பன் வாங்குறானா அந்த ஊழியமும் அந்த சபையும் அழியும். என்ன பாஸ்டர்? நாய் விற்ற கிரயம். ஆண்டவரோட ஆலயத்துக்கு வரமாட்டான், ஆண்டவரை தேட மாட்டான், அவரை ரட்சகரா வைத்துக் கொள்ள மாட்டான், சபைக்கெல்லாம் வரமாட்டான், ஆனா காணிக்கை தசமாக கொடுப்பான். நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன், சொல்ல விரும்பல எந்த சபை, அவங்களுக்கு வெக்கமாயிடும். திருவிருந்து கொடுத்து முடிச்ச உடனே திருவிருந்துக்கு சபைக்கு வராதவனுக்கெல்லாம் போன் பண்ணி அந்த பாஸ்டர் கூப்பிடுறார். எப்பா திருவிருந்து கூத்து முடிச்சிட்டம்பா, வாங்கப்பா. வந்த உடனே ஒரு 7 பேர் வரான், இங்கெல்லாம் கட்டிக்கினா. அவன் திருவிருந்து அம்பன் போயினே இருக்கிறான். எங்க போயினே இருக்கிறான்? போயிட்டே இருக்கிறான் பிரதர். அவனை கூட்டு திருவிருந்து கொடுக்கிறார் பிரதர். நீ என்ன வேலைன்னா செய்ப்பா, எனக்கு தேவை காணிக்கை. எனக்கு சபைக்கு வராமல் ஒருவன் காணிக்கை கொடுக்கிறான், சபைக்கே வராம ஒருத்தவன், அவன் தான் பின்மாற்றக்காரன், கக்கினதை தின்பவன், உலகத்தை நேசிக்கிறவன். நாய் ரோட்ல தான் படுத்து கிடக்கும். அவன் கொண்டு வந்து காணிக்கை கொடுத்தா மேய்ப்பன் வாங்க கூடாது. 2வது வேசியின் கிரகம். வேசி யார் தெரியுமா? நல்லவங்கிட்டையும் போவா, திருடங்கிட்டையும் போவா, அயோக்கியங்கிட்டையும் போவா. அவளுக்கு தேவை பணம். எந்த வகையில பணம் வருது இல்லை, எனக்கு தேவை பணம். அந்த பணத்தை வாங்கினா பாருங்க, அந்த பணத்தையும் சபை கொண்டு வரும். இதை சாப்பிட்டு இதை வாங்கணும் பேர் தான் வச்சிருக்கிறாரு கொழுத்த மேய்ப்பன். இவன் என்ன பண்ணலையா? அடுத்த வசனம் வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. பார்க்கணும் சபையில எதெல்லாம் பலவீனமா இருக்குது, சரீர ரீதியா ஆவிக்குரிய ரீதியா பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும், நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும், எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும், எப்படி ஆண்டாங்களா? கொழுத்து காசு மட்டும்தான் தேவை. போறங்க, போன திங்கக்கிழமை ஒரு மிஷினரி என்ன பார்க்க வந்திருந்தார். என்ன நிமிர்ந்து பாருங்க, மிஷினரி பார்க்க வந்திருந்தார். கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசியிருந்தா, ஒரு தமிழ்நாடு பூரா ஊழியம் செஞ்சவர்.
அப்ப பேசிட்டு இருக்கும்போது சபையினுடைய காரியங்கள் பேசும்போது சொன்னார், பாஸ்டர் நான் திருச்சியில ஊழியம் செஞ்சுட்டு இருந்தபோது ஒரு சம்பவம் நடந்தது பாஸ்டர். ஒரு பாஸ்டருக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பாஸ்டருக்கு 2 பெண் பிள்ளைங்க. நல்ல ஊழியம் வளர்ந்து ஜனங்க நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க பாஸ்டர். அந்த அந்த ஆசீர்வாதத்துல பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு 2 பிள்ளைங்களையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டார் பாஸ்டர். வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. 2 பிள்ளைங்களும் ஊழியத்தில் இல்ல. இவருக்கு திடீர்னு ஒரு வியாதி வந்து ஒரு நோய் வந்து குன்ற ஆரம்பிச்சார் பாருங்க. அப்ப இந்த சபையை வந்து வித்துறதுக்கு ரேட் பேசுறார். சரி, பக்கத்துல தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் வந்து நான் சபையை வாங்கிக்கிறேன், இந்த ரேட்டு கொடுங்க, நான் பண்ணிக்கிறேன், நீங்க போங்க ஃபாரின் உங்க பேர்லயே நான் நடத்துறேன்னா இவர் ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்றார். அவர் சொல்றார், ஐயா நான் ஊழியம் செய்யற விசுவாச ஊழியம், இவ்வளவு பெரிய பணத்தை கொடுத்து ரோட்ல இருக்குதுன்னு வாங்க முடியாது, வாங்குறியா இல்லையா? கீழே வந்து காம்ப்ளெக்ஸ் கட்டுறது கேட்கறான், சிகரெட் பீடிலாம் விற்கிற கடைலாம் விற்கிறதுக்கு, நீ வாங்குறியா இல்லையா? இவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல உடனே அப்பனா போன்னு சொல்லிட்டு அந்த சபையை பணத்துக்கு வித்துட்டாருங்க. புல்டோசர் வச்சு சபையை இடிச்சு தரமட்டமாக்கி அந்த இடத்துல என்ன கட்டினாங்களாம் தெரியுமா? ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டினாங்களாம் மெயின் ரோட்ல. கேட்ட போது நான் என் மனைவி கொஞ்ச நேரம் அதை எங்களால ஜீர்ணிச்சு வெளியே வர முடியல. சிஸ்டர் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இயேசுவ மாதிரி ஒரு மெய்ப்பனை நீங்க பார்க்க முடியாது. அந்த மனதுருக்கம் சபையில இருக்குமானால் அவர்கள் விசுவாசிகள் மேல மனம் உருகுவாங்க. எனக்கு இதெல்லாம் கேட்டு என்ன ஆண்டவரே ஊழியங்க எங்க ஆண்டவரே போகுது, எனக்கு மிகுந்த வேதனையை உண்டாக்கினது. என் அன்பு தேவ ஜனமே, தனக்கு ஜெயஸ்தம்பத்தை நாட்டுகிற மெய்ப்பர்களை நீங்க கண்டுபிடிக்கணும். ஆமேன் சொல்லுங்க. அது என்ன பண்ணணும்? கேட்கணும். எப்படி பிரதர் இதை கொடுத்தீங்க? ஏது பிரதர் இந்த காசு? நீ டாஸ்மார்க் வச்சு கொடுக்குறியா? நீ கஞ்சா வித்து கொடு? ஏது கொடுத்தா எனக்கு என்னப்பா? நான் இந்த சபைக்கு வர எல்லா சகோதரருக்குமே சொல்லுவேன், எல்லாருக்கும் என்னை பத்தி தெரியும். நீ என்ன வேலை செஞ்சாலும் உன் வேலை விக்கிரகத்துக்கு போயிடக்கூடாது. இல்லீகலா ஒரே ₹1 கூட வீட்டுல ராஜனை கூப்பிட்டு முதல்ல சொன்னதே லஞ்சம் வாங்குற டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கிற. என்ன டிபார்ட்மெண்ட்? போடாத ரோட்டை போட்ட நீ பில்லு போட்டினா உனக்கு என்ன கொடுப்பான் தெரியுமா? லஞ்சம் கொடுப்பான். என்னைக்கு நீ ஃபர்ஸ்ட் லஞ்சம் கையில வாங்குறியோ அன்னைக்கு அழிவு தொடங்கிச்சு பண்ணி. அந்த மனுஷனை நேரா உட்கார வச்சுன்னு பேசுறேன். ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் பிடிஓ ஆபீஸ் டிபார்ட்மெண்ட் லஞ்சத்துல ஊர்ன டிபார்ட்மெண்ட். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, எல்லா பணமும் பணம் அல்ல. இந்த மேய்ப்பன் தனக்கு புல்லு கொடுத்து அதுல வருகிற ஆசீர்வாதம் தான். ஏசே நல்ல மேய்ப்பன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இப்போ இவ்வளவு அலங்கோலம் பண்ணிட்டாங்க. இப்ப கர்த்தரோட ஜனம் மொத்தம் போயிடுச்சு. இப்பதான் கர்த்தர் ஒரு மேய்ப்பரை தேர்ந்தெடுக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 70ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 78 70 வாசிங்க. டிஃபரெண்ட் காட்டணும். ஆடு மேய்ச்சவனுங்க கழுது. நீங்க இந்த சபையில இருக்கிற நிறைய பேர் வெளி சபையெல்லாம் பார்த்தது இல்லைல்ல. வெளி சபைங்க நீங்க ஒரே ஒரு மாசம் தசமம் கொடுக்கலாம், பாஸ்டர் ஃபர்ஸ்ட் வாரமே வீட்டுக்கு வந்துருவாரு. வீட்டுக்கு வந்து கேட்பாரு, உங்களை என்ன கேட்பாரு தெரியுமா? ஏன் நீங்க தசம பாகம் இந்த மாசம் கொடுக்கல? இல்ல பாஸ்டர் ரொம்ப உங்களுக்கு கஷ்டம்னா நான் எப்படி சபை நடத்தும்? இங்க ஒரு பாஸ்டர் கேட்டாராம், 2500 தலைக்கு வேலையெல்லாம் விட்டு வந்துக்கிறேன், நீ கொடுத்தா நான் இருப்பேன். கழுதைய மேய்ச்சவன் கழுத மாதிரியே தான் இருப்பான். இப்போ கர்த்தர் பார்த்தாரு, டிஃபரெண்ட் தெரிஞ்சிச்சா? இப்போ உனக்கு ஒரு மேய்ப்பனை தரப்போறான். அவன் யார் தெரியுமா? ஆடுகளை வாசிங்க. கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகி இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். அவன் தான் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படி, நான் சொல்லட்டும், கையை தட்டிங்க, தன் கைகளின் திறமையினாலே அவர்களை நடத்தினான். அல்லேலூயா. தாவீதினுடைய ஆட்சி காலம் ஒரு பொற்காலம். ஆமென். எதிரிகளை அடக்கி எல்லாம் பண்ணி கவனிங்களேன். இப்ப தாவீது ஆட்சி நல்லா இருக்குது. இவன் ஆட்சி நல்லா இருந்தா இவனுக்குள்ள ஒரு கிறுக்குதனம் வந்துடும். நல்லா ஆகும்போது சில கிறுக்குதனம் வரும் பாருங்க. ஜனத்தெல்லாம் எண்ணுடான்னா கர்த்தர் கோவம் வந்துச்சு. ஜனத்தை என் ஜனம் 1000 மடங்கு இருக்கணும். உடனே ஒரு உபாதியை உள்ள அனுப்புறாருங்க. ஜனம் வாதையில பாதிக்கப்பட்ட உடனே இந்த மேய்ப்பன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. வாசிங்க அந்த வசனம் வாசிங்க. 24:17 2 சாமுவேல் 24:17 வாசிங்க. ஜனங்க கஷ்டப்படும் போது இந்த மேய்ப்பன் எப்படி அலறான், எப்படி துடிக்கிறான் பாருங்க. வாசிங்க. அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் பாவம் செய்தேன். எல்லாம் ஜனத்து மேல பழிய தூக்கி போட்டான். இந்த ஜனம் போயிடுறனுச்சு, இந்த ஜனம் தான் பலி கொடுக்க சொல்லிச்சு, இந்த ஜனம் தான் ரத்தத்தை புசிச்சது, இந்த ஜனம் தான் அமலேக்கனுடைய எல்லாத்தையும் ஜனத்தின் மேல பழிய போட்டவன் கழுதையை மேய்க்கிறவன். ஆமேன் சொல்லுங்க. என்ன நடந்தாலும் விசுவாசி மேல பழி போடக்கூடாது. அதான் நல்ல மேய்ப்பனுக்கு அடையாளம். அல்லேலூயா. சொல்லுங்களேன். விசுவாசிங்க அப்படிதான் இருப்பாங்க. மேய்ப்பன் சரியா இருக்கணும். கவனிங்க. வாசிங்கம்மா.
நான் தான் அக்கிரமம் பண்ணி இந்த ஆடுகள் என்ன செய்தது? கையை தட்டி சொல்லுங்களேன், ஆடுகள் பாவத்திற்காக தன்னை பலியாய் ஒப்பு கொடுக்கிறவனே உண்மையான மேய்ப்பன். ஆமென், அல்லேலூயா. இப்பதான் கவனிங்க, இப்பதான் செய்தி ஆரம்பிக்க போறேன். இப்பதான் சொல்றாரு இயேசு. என்ன சொல்றாரு? மேய்ப்பனை போல உன்னை நடத்துவேன்னு சொன்னா அவங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு. திரும்பவும் தாவீதின் ஆட்சி, திரும்பவும் தாவீதினுடைய அரசாளுகை கீழே நாங்க வர போறோம். இனி எங்களுக்கு பொற்காலம். இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே ஏசாயா 9:6 என்ன தெரியுமா சொன்னாரு? உங்களுக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டவங்க கர்த்தத்துவார் தோளின் மேல் அதிசயமான நாமம் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்வாரு, தாவீதின் சிங்காசனத்தை நான் திடப்படுத்தி அல்லேலூயா. கவனிங்க, இப்ப சொல்றாரு, அவனுக்கு புரிஞ்சிடும். மேய்ப்பன போல உங்களை மேய்க்க போறேன். இஸ்ரவேலுக்கு புரிஞ்சிச்சு, எனக்கு மேய்ப்பனா ராஜா வந்தவர் தாவீது. இப்ப திரும்பவும் நான் இன்னைக்கு சொல்லட்டுமா, இது வரைக்கும் உங்களை மனிதர்கள் மேய்த்தது, மனிதர்கள் ஆண்டது போதையா. இந்த 2026ஆம் ஆண்டுல மனிதர்களை நம்பி வாழ்ந்து நீங்க மோசம் போனது போதும், மனுஷர்களை நம்பி ஓடினது போதும். இந்த வருஷத்துல இருந்து கர்த்தரை நம்பி நில்லுங்க. உங்களுக்கு ஒரு இன்னைக்கு நான் கொடுக்கிற செய்தி வாழ்நாள் முடிகிற வரைக்கும் உனக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். நம்பர் 1 அவர் சொல்றாரு. திரும்ப 40:11 வாசிங்க. உங்களை வாசிங்க 40:11. தாமது மந்தையை என்ன பண்ணுவாரு? சரியான விளக்கம் என்ன தெரியுமா? நான் வழி நடத்துவேன். என் மந்தையை நான் என்ன பண்ண போறேன்? ஒரு மனுஷனுக்கு வழிகாட்டியும் ஆலோசகரும் மிக மிக அவசியம் தேவை. நீங்க எங்க ஃபாரின் எங்க வெளியூருக்கு போனீங்கன்னாலும், தேனி கீனி அந்த போனீங்கன்னா அங்க அந்த ரூம்ல தங்கி இருக்கும் போது கேட்பாங்க, உங்களுக்கு கைடு வேணுமான்னு கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கைடு இல்லாம ஒரு இடத்த நீங்க என்ன பண்ண முடியாது, சுத்தி பார்க்க முடியாது. ஏன்? அந்த கைடுக்கு தான் ஒண்ணு புரியும், இவர்களை எங்கெங்கெல்லாம் கூட்டு போனா இவங்க சந்தோஷப்படுவாங்க, எங்கெங்கெல்லாம் பார்த்தா இவங்க மனசு சந்தோஷமாகும்னு யாருக்கு தெரியும் கேட்டீங்கன்னா கைடுக்கு தெரியும். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, உங்களை வழி நடத்துவதற்கு ஒரு மேய்ப்பன் தேவை. நானே ராஜா, நானே மந்திரி, நீங்க யாருமே இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார், எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். என்னை அவர் பசும்புல் மேய்ச்சலிலே என்னாலுமே நடத்திடும் போதினிலே. என்னை அவர் பசும்புல் மேய்ச்சலிலே என்னாலுமே நடத்திடும் போதினிலே. எங்கும் இன்பம், ஆஹா எங்கும் இன்பம், ஆஹா எங்கெங்கும் இன்பம் அல்லவா. எங்கும் இன்பம், ஆஹா எங்கும் இன்பம், ஆஹா எங்கெங்கும் இன்பம் அல்லவா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது. ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, நம்ம தேசத்தை பாருங்களேன், வழி நடத்துவதற்கு ஒரு தலைவர் இருக்கார்ல, அப்படி பிரிவா வச்சிருக்கிறாங்க. ஜனாதிபதி, பிரதமர், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஜனங்களுக்கு எதுவும் ஆபத்து வராதபடி, எதிரிகள்லாம் தாக்கிடாதபடி இரவு பகலா என்ன பண்றாங்க, இந்த ஜனத்தை பாதுகாக்கிறாங்க. கட்டாயம் நம்ம வழி நடத்த ஒருவர் வேணும். ஒரு ஆபீஸ் போங்களேன், ஒரு ஆபீஸ் போங்க, ஒரு தாசில்தார் ஆபீஸ் போங்க, தாசில்தார் ஹெட், அவருக்கு டிடி டெபுட்டி தாசில்தார், அப்படி கொஞ்சம் கீழே வருவாங்க. ஏன்? அந்த நிர்வாகம் இருந்தால் தான் சரியா இருக்கும். அதை போலவே நான் சொல்லட்டுமா, உங்களை மேய்க்க ஒரு மேய்ப்பரை நீங்க நடத்த விடணும். ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும், என் குடும்பத்தை நடத்தும். குடும்பத்துக்கு கூட சொல்லட்டுமா, உங்க குடும்பத்துல யார் பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரோ, ஒருவேளை உங்க மனைவி தான் பெஸ்டியா கையாளுறதுல, அவ செலவு பண்றதுல, புடிச்சு பாக்குறதுல, பிள்ளைங்களை பாக்குறத மனைவி தான் பெஸ்ட்னா தைரியமா தாராளமா மனைவி கிட்ட என்ன பண்ணணும், பொறுப்பு விடணும். என்ன பண்ணணும்? விடணும். நான் ஆம்பளை, நான் தான் செய்வேன். இல்ல பாதியாலும் இங்க கொடுக்குறாள், எனக்கு தெரியும். மனைவி கண்ணாட்டினாலே உட்கார்றாள் இங்க இருக்குது. ஆமென் சொல்லுங்க. கொடுக்கணும். நீதிமொழிகள் 31 தைரியமா கொடுத்துட்டாங்க. அவ கையில எல்லாம் கொடுத்துட்டு, இவர் வேலை என்னன்னா காலையில எழுந்து பேண்ட் ஷர்ட் போட்டு புல்லட் எடுத்துன்னு பஞ்சாயத்து பண்றது, போய் ஒளிமுக வாசல்ல என்ன பண்ணுவாரு, மனைவி போறா, விசாரிக்கிறா, விடிய காலில் இருக்கா, இந்த லேண்டு எவ்வளவு ரேட்டு, லேண்டு வாங்கும்போது கூட புருஷனை கூப்பிடாத மனைவி. பாத்துக்கிறீங்களா? இருக்கணும் அப்படி ஒரு மனைவிங்க. எங்க நீங்க கொடுத்த காசுல மிச்சம் பண்ணி ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி போட்டு வச்சிருக்கிறேன்னு சொல்றோம். தம்பி எடுத்து கொடுத்துடக்கூடாது, துட்டெல்லாம் அக்காவுக்கு எடுத்து கொடுத்துடக்கூடாது. இவர் ஆமென் சொல்லுங்க.
யாரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டரோ அவங்கள வழி நடத்துவதற்கு கர்த்தருடைய கிருபையால நீங்க என்ன பண்ணணும்னா உங்களை வைத்துக் கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? சபையை வழி நடத்த ஒரு மேய்ப்பன் அவசியம் தேவை. ஆமேன். நான் சொல்லட்டுமா, இப்ப நான் சொன்ன இதெல்லாம் ஃபெயிலியர் ஆனாலும் உன் மேய்ப்பர் இயேசு இருக்கிறார் பார், அவர் நடத்துவார் என்றால் ஒருபோதும் ஃபெயிலியர்ஸே வராது. இயேசுவை யாரெல்லாம் மேய்ப்பரா வைத்திருக்கிறாங்களோ, டெய்லி 23ஆம் அதிகாரத்துல அந்த லண்டன்ல இருக்கிறாங்க பாருங்க, குயின்ஸ் ராணி இருக்கிறாங்க பாருங்க, 23 அதிகாரத்தை 23வது சங்கீதத்தை படிக்காம டீ கூட குடிக்க மாட்டாங்களாம். அவங்க சொல்லுவாங்களா, இந்த நாட்டை நடத்துவது நாங்கள் அல்ல, எங்கள் கர்த்தர் மேய்ப்பராய் இருந்து நடத்துகிறார். சிஸ்டர் ஆமேன் சொல்லுங்க. உங்க வீட்டை யார் நடத்தணும்னா கர்த்தர் தான் நடத்தணும். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதுல 2லிருந்து 5 வசனத்தை வாசிங்கன்னா நமக்கு ஒரு பிரதான மேய்ப்பர் இருக்கார். நாங்களாம் யாருன்னா குட்டி குட்டி கண்காணிங்க. வாசிங்க 5:2. உங்களில் தேவனுடைய மந்தையை, யார் மந்தை இது? இது யார் மந்தை? ஏன் மந்தை நான் சொல்லவே கூடாது. யார் மந்தை தெரியுமா? தேவனுடைய மந்தையை மேய்த்து, கட்டாயமாய் அல்ல, மேய்க்கணுமே அப்படின்னு மேய்க்க கூடாதா மந்தையை? என்ன பண்ண கூடாது? மேய்த்து மனப்பூர்வமாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது நான் என்னோட ஆட்டை நான் எப்படி பார்த்துக்கிறேன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? நான் PhD ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் எடுத்தா, இல்ல ஒரு 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 நீட் எக்ஸாமுக்கு போற அல்லது IAS எக்ஸாமுக்கு போற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் எடுத்தா எவ்வளவு ஆழமா எடுப்பாங்களோ அவ்வளவு ஆழமா நான் எடுப்பேன். எனக்கு என்ன தெரியுமா மன வருத்தம்? எலிமெண்டரி ஸ்கூல்ல LKG இல்லாதவங்க எல்லாம் கொண்டைய மண்டையை கொடுத்து நிக்கிறீங்க. நீங்க நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன் சபையில. அழைப்பு இல்லாதவங்க கிட்ட தலையை கொடுத்தா அவங்க குடும்பம் காலி. எழுதி வச்சுக்கோங்க. பேய் ஓட்டுற பாஸ்டர் உன் வீட்டுக்குள்ள ஒரு பேயை ஓட்டுறானா உன் வீட்டுக்குள்ள போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அவனுக்கு உனக்கு என்ன வேலை இருக்குது? அவனுக்கு இன்னும் வேலை இருக்குது. பிரதான மேய்ப்பர் அவருடைய மந்தையை அழைக்கப்பட்ட மேய்ப்பன் கிட்ட கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? உங்க ஆத்தியார் IASல உனக்கு பாடம் எடுத்துருக்கிறார், நீ IASல பாஸ் பண்ணணும்னு. நீ டவுட் LKG எடுக்கிற ஒருத்தர் கிட்ட போய், சார் இந்த பேப்பர்ல டவுட் இருக்குதுன்னா அங்க இருந்து அந்த வாத்தியார் பார்த்தாருன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? தலையில அடிச்சு போவார். என்னன்னு இதுக்கு போய் நான் வாத்தியாரா இருந்து என்ன பண்றேன்? சொல்லுங்க. இங்க சொல்றாரு, உனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறா. அந்த மேய்ப்பர் உனக்கு ஒரு மேய்ப்பரை கொடுத்திருக்கிறா. அவன் எப்படி நடத்துவான்? உண்மையா நடத்துவான். எப்படி நடத்துவான்? ஆமா, வாசிங்க 5ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடி இளைஞரே, சபையில நல்ல வளர்ந்த மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சபையை வழிநடத்த ஒரு மேய்ப்பன் இருந்தா மகிமை உள்ள, இங்கிலீஷ்ல போட்டிருக்கு கிரேட் ஷெப்பர்ட். ஆமென். சீஃப் ஷெப்பர்ட். ஆமென். மகிமை உள்ள தேவனுக்கு நாங்க கணக்கு கொடுக்கணும். மேய்ப்பருக்கு ராணுவம் போல செட் பண்ணி இருக்கிறாருங்க இந்த ஊழியத்தை. தெரியுமா உங்களுக்கு? அவர் சீஃப், அவருக்கு அடுத்து நாங்க, அதுக்கு அடுத்து மூப்பரு, எல்லாரும் கணக்கு கொடுக்கணும். ராணுவத்தில் இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், இத்தனை மணிக்கு வரணும், 7:15 சபை ஆரம்பிக்குது வந்துருங்கன்னா, இது ஒரு ராணுவம். ராணுவத்துக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். கேட்பார், அந்த ஆடு 9:15 மணிக்கு ஆட்டின்னு வருது, அது கேட்க மாட்டியா நீன்னு. நான் கேட்டா போயிடுமான்றாரு. போனா போட்டேன்டான்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அது ஒண்ணு போச்சுன்னா உனக்கு 10 ஆடை கொடுப்பேன்றார். சொல்லியிருக்கிறாரு என்கிட்ட. ஒரே ஒரு பரிமள தைலத்தை நாத்தடிக்க பண்ணிச்சு பாருங்க. கேட்கணும். அதுதான் இந்த ராணுவ செட்டப். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? அப்போ நல்லா மேய்ப்பன் ஆடுகளை சரியான வழி நடத்தணும். ஆடுகளை நடத்தி செல்லுகிற வழிகளை முன்கூட்டியே பார்க்கணுங்க. ஆடுகளுக்கு ஒண்ணு புரியாது. அடுத்த நாள் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போவார். கவனிங்க. இப்ப ஆடு நேத்து போன இடத்துல இல்ல, புல்லு காலி ஆயிடுச்சு, அடுத்த இடத்துக்கு கொண்டு போவார். அடுத்த இடத்துக்கு ஆடுகளை கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே முன்னாள் சாயங்காலமே மேய்ப்பர் இந்த ஆடுகளை பட்டியல அடைச்சிட்டு எங்க போவார் தெரியுமா? ஒரு இடத்துல சொன்னாங்க, அந்த இடத்துல புல்லு நிறைய இருக்குதுன்னாங்க. புல்லு மட்டும் இருக்குதா, சுத்தி ஏதாவது விலங்கு இருக்குதான்னு போய் அந்த ஊரார விசாரிச்சு, அந்த மேய்ச்சலை விசாரிச்சு, இதெல்லாம் ஆடுகளுக்கு தெரியாது. இதெல்லாம் என்ன பண்ணது ஆடுகளுக்கு? ராத்திரில மேய்ப்பன் போய் பார்க்கறது தெரியாது, அதிகாலையில போய் மேய்ப்பன் பார்க்கறது ஒன்றும் தெரியாது. ஆனா ஆடுங்க வளர்ந்துக்கினே இருக்கும். ஆடுங்க என்ன பண்ணினே இருக்கும்? வளர்ந்துக்கினே இருக்கும், வளர்ந்துக்கினே இருக்கும். ஆடுங்களுக்கு ஒன்று தோணுமா? ஆடுங்களுக்கு ஒன்று தோணுமா? தானாவே வளர்றோம். சொல்லுங்க எல்லாரும். தானாவே ஆசீர்வதிக்கப்படுறோம், தானாவே உயர்றோம், தானாவே இதெல்லாம். அதனால்தான் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுக்கு விரோதமாய் செயல்படும். என்ன தெரியுமா? இந்த உலக நண்பர்கள் தலைவிதின்னு ஒண்ணு இருக்குது பிரதர்.
உனக்கு இன்ன ஒரே நஷ்டம் ஆயிடுச்சுங்க. அது உனக்கு நீ சுக்கிர ராசி. என்ன ராசி? சுக்கிரன் இப்ப எங்க அடிக்கிறான் உனக்கு? உடனே ஒரு ஆமாண்ட சுக்கிரன் அடிக்கிறான் பொழுது அதான் அப்படி போய். அதனால தான் கர்த்தரோட பிள்ளைங்க கூட தான் சேரணும். ஆமென். சில ஆடுங்களுக்கு என்ன நினைப்பு வருமா, இதெல்லாம் கவனிங்க, இதெல்லாம் அப்படியே இயற்கையா கிடைக்கிறது. நான் வளர்கிறேன், மேப்பன் பிரயாசப்பட்டது அதுக்கு என்ன பண்ணாது, புரியாது. ஆமென். இப்போ அந்த எண்ண சிந்தனை எப்பலாம் வருதோ ஒரு கரடி அனுப்புவாரு, ஒரு சிங்கம் வரும். நீ ஏன் வளர்ற? ஹார்லிக்ஸ் சாப்பிட்டு வளர்ந்த மம்மி. ஒரு கரடி வரும். கரடி வரும்போது ஆடெல்லாம் முழிக்கும். ஐயோ நான் வளர்றேன்னு நினைச்சேனே, தானா நடக்குது நினைச்சேனே, எனக்கு தலையில எழுதி வச்சிருக்குது எனக்கு 7 கட்டன்னு சொன்னாங்களே, 8 கட்டன்னு சொன்னாங்களே, தானா நடக்குது. என்ன கரடி உன்னை பிடிக்க பார்க்கும் போது ஒரு மேய்ப்பன் இருப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் இன்றை வரைக்கும் வளர்கிறேன், ஆசீர்வதிக்கப்படுகிறேன்னா என்னுடைய மேய்ப்பர் இரவு பகலாய் பிதாவின் இடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனையின் மூலம் வேறுபடுத்தி காண்பிக்கிறார். ஏன் உங்க வாழ்க்கையில பிரச்சனை வருது தெரியுமா? ஏன் குடும்பத்துல திடீர்னு வருது தெரியுமா? ஏன் வருது? உனக்கு எப்பலாம் இந்த சிந்தனை வருது, வளர்றேன், நானா வளர்றேன், நான் அதுவா கட்ச வேலை, அதுவா கிடைச்ச இன்டர்வியூ, அதுவா கட்ச பாஸ்போர்ட், அது இல்ல பிரதர். இந்த சிந்தனை வரும்போதெல்லாம் ஒரு கரடி வரும். சொல்லுங்க, அழைத்தவர் அடுத்த கரைக்கு போலான்னு சொன்ன உடனே அது என்னது, நாங்களே சின்ன வயசுல இருந்து என்னதான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம், மீன் பிடிக்கிற வேலை தான். அதனால அடுத்த கரைக்கு கூப்பிட்டு அவரை விட்டான். அவர் ஆமென் சொல்லுங்க. அது தானா அலையிலேயே அப்படி போய் சேரும். எப்படி போவோம்? அலையிலேயே என்ன பண்ணா, அக்கறைக்கு போவுன்னாரு. போவும்பா போவுன்ன பெருங்காற்று அடிச்சுது, பெரும் வெள்ளம் அடிச்சது பாருங்க. ஐயோ ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது கவலை இல்லையா, நீயா போது நினைச்சிய அது உனக்கு கவலை இல்லையா? அவர் கேட்கிறாரு, நீயா போது நினைச்சு. நான் இந்த வெளிப்பாடு பெறும்போது ராத்திரி 2 மணி என் தலைமையில டைரி வச்சுன்னு இருப்பேன். எப்பயுமே ராத்திரில படுக்கும்போது தலையில நடு ராத்திரில ஒரு தாட்ஸ் கொடுப்பார். உடனே எழுந்து இதுங்கெல்லாம் எழுப்பக்கூடாது இல்ல, அதனால டார்ச் வச்சுன்னு கட கட. இப்ப சொன்னாரு, சில ஆடு நினைக்குது தம்பி, தானா மேஞ்சி 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 நம்ம நல்லா வந்துட்டோம் எல்லாம் நினைக்கிறாரு. பார்த்து சொல்லு, கரடி வந்துடக்கூடாது. சொல்லுங்க, சிங்கம் வந்துடக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஆமென் சொல்லுங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்னே நடந்து போகிறான். பிரதர், இந்தியாவில் இருக்கிற மேய்ப்பெல்லாம் யார் தெரியுமா? ஆடை விட்டுட்டு பின்னாடி போவான். நீங்க எந்த மேய்ப்பனா முன்ன போய் பார்த்திருக்கீங்களா? ஆனா உனக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறா. வழியில கண்ணிகள் இருக்கிறதா, சுருக்கு இருக்கிறதா, சத்துரு வலை விரித்து வைத்திருக்கிறானா? ஏய் தேவ ஜனமே, நீ நம்பி போ, உனக்கு முன்ன ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அவைகளை வெளியே விட்டு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பின்னாடியே போற வரைக்கும் ஆடுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. சொல்லுங்க தினேஷ், புரியுதா? அவர் சத்தத்தை கேட்டு அவர் முன்னாடி போறவரை ஃபாலோ பண்ற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நானாய் வளர்கிறேன் மம்மி அப்படின்னு திசை திரும்பினா கம்மியா சின்னதா குட்டியா ஒரு சிங்கம் வீட்டுக்கு வரும். அல்லேலூயா. சொல்றான் சவுல் கிட்ட, ஒரு விசை என் தகப்பனுடைய ஆடுகளை நான் மேய்த்துக் கொண்டிருந்தேன். அது மேய்த்துக் கொண்டிருந்த போது ஒரு சிங்கம் வந்து என் ஆட்டை பிடித்தது. அதன் தாடையை பிடித்து அடித்து அதன் பற்கள் இருந்து இந்த ஆட்டுக்குட்டியை தப்புவித்த ஒரு விசை கரடி வந்தது. இந்த ஆட்டுக்கும் சிங்கத்துக்கும் என் கை தப்ப வைத்தது. பிரதர், இன்னைக்கு இந்த இடத்துல ஜீவனோடு உட்கார்ந்து இருக்கிறனா, நான் இயேசுவின் நாமத்துல தாழ்மையாய் சொல்லுகிறேன், உனக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். இந்த மேய்ப்பன் உன்னை ஆடுகள் கையில ஓ ரபாஷே. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 1 சாமுவேல் 17:34-35 வீட்டுல நோட் பண்ணி வாசிங்க. உங்க மேய்ப்பன் தாவீதை விட சிறந்தவர். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு நிறைய ஆவிக்குரிய குடும்பங்கள் சீர்கெட்டு போய் சத்துருவின் கையில பிடிக்கப்பட்டு அலைந்து திரிய காரணம் என்ன தெரியுமா? நல்ல மேய்ப்பனுக்கு கீழே அடங்கி இல்லை. அடக்குகிற மேய்ப்பன் அதுக்கு பிடிக்காது. அதுக்கு என்ன சிந்தனைனா, தானாவே நடக்குது பாஸ்டர், தாளை எழுத்து விதின்னு ஒண்ணு இருக்குது இல்ல பாஸ்டர். பேசுற ஆள் மூஞ்செல்லாம் பார்த்துட்டு எப்படி சொல்லிங்க, விதின்னு ஒண்ணு இருக்குது இல்ல பாஸ்டர். ஆமா, விதி இருக்குது, விதி இருக்குது. அதனாலதான் குடும்பங்கள் சீர்கெட்டு போச்சுங்க. நல்ல மேய்ப்பனு கீழே இருக்க பிடிக்காது பாருங்க. நல்லா கவனிங்க, இந்த எண்ணம் தான் அவளுக்கு சிக்கல்களை கொண்டு வருகிறது. ஆமென். அதனால நம்பர் 1 என்ன சொன்ன, அவர் உங்களை நடத்துவா.
அவர் நடத்தின எங்க தெரியுமா நடத்துவார்? புல்லு உள்ள இடங்களில் நடத்துவார். ஏன் தெரியுமா? உனக்கு தேவை என்னன்னு முன்னாடியே பார்த்துட்டாரு. நீ எங்க மேய்ன்றத முன்னாடியே பார்த்துட்டாரு. உன்னை எங்க பாதுகாக்கணும் முன்னாடியே பார்த்துட்டாரு. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உன் ஜீவன் இருக்கிறவரை உன்னை நடத்துவதற்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். இரண்டாவது வேகமா போறேன். இரண்டாவது, தன் புயத்தினால் நடத்துவார். என்னது புயம்னால என்ன தெரியுமா? வலிமை, ஆற்றல், சக்தி. எல்லாம் சொல்லுங்க. மனுஷன் கையில இந்த சக்தி எல்லாம் கொடுக்கலங்க கடவுள். மனுஷனால இதை செய்யவே முடியாது. 89ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசி பாருங்க. 89ஆம் சங்கீதம், உமக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. 20ஆம் வசனம் வாசிங்க. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். ஆடு மேய்ச்சி இருந்தவனுக்கு முதல்ல படிச்சது ஆடு மேய்ச்சவனை கண்டுபிடிச்சேன். இப்ப அபிஷேகம் பண்ண கண்டுபிடிச்சேன். என் கை அவனோட உறுதியா இருக்கும். ஆமே. மனித புயங்களை ஒருபோது நம்ப கூடாது. விசுவாசி நம்பினா ஏமாத்திடுவாங்க. உங்களால் பெருக முடியாது. நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காது. சோர்ந்து போவீங்க. மனுஷங்கிட்ட வலிமை இல்லைங்க. நான் சொல்லட்டுமா? ஆடு மேய்த்த மனுஷனை 40 ஆண்டுகள் அரசனா மாத்த அவரன்றி யாரால முடியுங்க? யாரால முடியுங்க? சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்த யாரால முடியுங்க? உன் சொந்தக்காரன் பந்தக்காரன் தாழ்ந்து போயிட்டாங்க, நீ அவங்க முன்னாடி தாழ்ந்து போயிட்டீங்கன்னா உன்னை ஓரம் கட்டிடுவான். ஆனா கர்த்தர் யாரை தெரியுமா கண்டுபிடிக்கிறாரு? தாழ்ந்தவர்களை, துக்கிக்கிறவர்களை உயர்த்துகிற கர்த்தர். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவரோட பாருங்க, அவரோட புயத்தை, அவர் சக்தியை நம்புங்க. அவர் வல்லமையை மாத்திரம் நம்புங்க. வேற ஒண்ணுமே நம்பாதீங்க. உங்க அறிவு தரமெல்லாம் சத்தியமா உங்களை உயர்த்தாது. அவர் வல்லமையை நம்புங்க. யோசபாத் ஒரு நாள் சொன்னா, ஐயோ இவ்வளவு பெரிய ராணுவம் வந்து நிற்கிறது, இந்த ராணுவத்துக்கு எதிராய் நம்ம என்ன செய்ய போறோம் கேட்டும்போது அவன் சொன்னா, அவர்களோட இருப்பது மனித புயம், நம்மோட இருக்கிறது நம் தேவனாகிய கர்த்தர். ஏங்க அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவங்க கிட்ட இருக்குது மனுஷ புயம். மனுஷ வலிமையை வச்சிட்டு இருக்கிறான், நான் கர்த்தரை வலிமையா வச்சிருக்கிறேன். நடந்தது என்ன தெரியுமா? பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு தீர்க்க தரிசனமா யார்கிட்டே பேசுறார்? உன் எதிராளிகள் மனுஷங்களை நம்பி உன்னை வீழ்த்த பாக்குறாங்க. நீ யார நம்புற தெரியுமா? நீ கர்த்தரை நம்புற. என்ன பாஸ்டர் நடந்தது? அன்று ராத்திரி ஒரு தூதன் புறப்பட்டு வந்து 1,00,000 எத்தனாயிரம் பேர் முறியடிச்சா? 1,80,000 பேர். எத்தனை எதிரி இருந்தாலும் பயப்படாத, அவர்களோடு இருப்பது மனுஷ புயம். உன்னை நடத்துவது உன் மேய்ப்பனுடைய வல்லமை உள்ள புயம். பிரச்சனையா, போராட்டமா, ஏதோ ஒன்று காத்திருக்கிறீங்களா? ஏதோ ஒன்று உங்களுக்கு நடக்கணுமா? மனுஷங்கிட்ட போய் சோர்ந்து போயிட்டீங்களா? இன்னைக்கு அவர் வலிமையை நம்புங்க, அவர் வல்லமையை நம்புங்க. டாக்டரை நம்பாத, நான் கர்த்தரை நம்புன்ற. வக்கீல நம்பாத, ஏமாத்துவான். நீ அவரை நம்பு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. வக்கீலுங்க கதை தெரியுமா உங்களுக்கு? துட்டு இங்க கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட இருப்பான். எதிராளி வந்து இதுக்கு மேல நான் துட்டு தரேன்னா என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? ஆப்போசிட் போயிடுவோம். கரெக்டா சிஸ்டர்? சூப்பர். கை காட்டுறாங்க பாருங்க. அவனை நம்ப, அரசியல்வாதியை நம்ப கூடாது. துபாகுரு. ஆமேன் சொல்லுங்க. யாரோட வலிமையை நான் சொல்றது என்னன்னா, இவங்களாம் வலிமையானவங்க. எங்க அண்ணன் தான் இப்ப எஸ்ஐயா வந்திருக்கிறாரு இந்த ஸ்டேஷனுக்கு. நம்புவீங்களா? எங்க அண்ணன், எங்க அக்காவுடைய மாப்பிள்ள தான் தின்னனூர் ஸ்டேஷன். நேற்று அவர் பார்த்த, என்னப்பா இங்கன்னாரு, இந்த சந்தில தான் எங்க வீடு. என்ன வெள்ள வேட்டில் இருந்தீங்க? இல்ல என்ன தின்னனூர் ஸ்டேஷன். அவரை நம்ப மாட்டேன். எனக்கு ஒரு வலிமையானவர் இருக்கா, எனக்கு ஒரு புயம் இருக்கிறதையா. அந்த புயம் என்னை நடத்த வல்லமை. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காலையில கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, என்னை நடத்துகிறவர் தன் வலிமையால் நடத்துவார். மூணாவது நேராச்சு. மூணாவது சொல்லுகிற, ஆட்டுக்குட்டிகளை சேர்ப்பார். எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆட்டுக்குட்டிகளை அவர் நடத்த துவங்கினா பெருகுந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நிச்சயம் ஒரு நாள் பெருகி. ஆமே. அவர் மட்டும் நடக்க துவக்கினார்னா அடுத்த ஸ்டெப்பு போவீங்க. மனுஷன் நடத்தனா கீழே இறங்கிடுவீங்க. அவர் எங்க முதல்ல பிடிக்கும் போது மேய்ப்பனை போல நடத்துவேன் தான் சொன்னாரு. இப்ப அவர் வலிமை வந்துச்சு உள்ள. இப்ப ஆட்டுக்குட்டி வந்துச்சு. நேற்று சொன்ன பிரசங்கத்துல நம்ம தனியா இருந்த காலம் போய் நமக்கு ஒரு குட்டி போட்டு இப்ப குட்டிக்கு ஒரு குட்டி தூக்கின்னு வருது. சொல்லுங்க. ஆமா தானே வெண்ணிலாக்கா? எத்தனை குட்டி போட்டு வச்சு உங்க வீட்டுல? அக்கா வரும்போது அந்தமான், அக்காவோட சொந்த ஊர் அந்தமான். அந்தமான்ல இருந்து தனியாடா வந்தாங்க பாருங்க. இப்ப குட்டிங்களை மேய்க்கவே அவங்களுக்கு என்னவா இருக்குது? அவர் நடத்த தோங்கனா பெருக்கையா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? அல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆசீர்வதிக்கப்பட்டு சொல்றார் யாக்கோபு. இப்படியாய் இந்த புருஷன் வர வர விருத்தி அடைந்து, ஒரு ஆடை தான் முதல்ல நம்பி கொடுத்தாங்க. அவன் சொல்றான், வெறுங்கையா இந்த யோர்தானை கடந்து போனேன். கர்த்தர் கையை தட்டி சொல்லுங்களேன், அவருடைய 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 நடத்துதல் உனக்கு இந்த ஆண்டு பெருக்கம். பிரதர்
நான் சொல்ற தீர்க்க தரிசனம் எழுதிக்கங்க. இந்த ஆண்டு நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஒரு கம்பெனி வச்சிருக்க, இன்னொரு கம்பெனி தொடங்குவ, பொருட்களை வாங்குவ, உன் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உன் வீட்டுக்குள்ள பழைய பொருட்களை தூக்கி போட்டு புது பொருள் வாங்க போறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. பார்த்து வாருங்க பாஸ்டர், அதே சேர் இருக்காது, சோபா செட் இருக்கும். என்ன இருக்கும் இனிமே? நான் நம்புறேங்க. என் கர்த்தர் யார் தெரியுமாங்க? அவர் பெருக்கத்தின் தேவன், வலதுபுறமும் இடதுபுறமும் உன்னை பெருக பண்ணுகிறவர். ஆமென், அல்லேலூயா. இன்று நீங்க வெறுங்கையா உட்கார்ந்திருந்தீங்க, ஒன்னு சொல்லுங்க, நான் பெருகுவேன். யாக்கோபு நினைச்சிருப்பாரா வனாந்தரத்தில் படுக்கும்போது திரும்பவும் அதே வனாந்தரத்துக்கு வரும்போது? நேற்று சொன்னேன், என் பையன் கிட்ட சொன்னேன். கார்ல போனோம், ஒரு இடத்துக்கு போனோம். கார்ல போகும்போது இந்த தெரு வழியா உன்னை தூக்கிக்கிட்டு அங்க லட்சுமி தேட்டருக்கு ஒரு கறிக்கடை இருக்கும், பக்கத்துல ஒரு கறிக்கடை இருக்கும், நாயுடு கறிக்கடை. சைக்கிள் கூட இல்லாம நடந்திருக்கிறேன் 25 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி. நான் கர்த்தரோட கிருபையில, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்யா, கர்த்தரை நம்புகிறவன் வளருவான்யா. அதனால தைரியமா சொல்லுங்க, நான் பெருகுவேன். இந்த வருஷத்துல நம்ம சபையில அநேகருக்கு வீடு கொடுப்பா, அநேகர் இடம் வாங்குவீங்க, அநேகருடைய வாழ்க்கை நிறைவேறப்படும். எப்படி பாஸ்டர் இதெல்லாம் நடக்கும்? எனக்கு தெரியாதுங்க, நடக்கும். ஏன்னா மேய்ப்பர் அவர். ஆடுகளை மேய்ச்சி குட்டிகளை கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? 4வது சொல்லுது, சுமந்து. எல்லாம் சொல்லுங்க. நமக்கு முன்ன பலவிதமான சவால் இருக்கு பாருங்க, சோதனை இருக்கு பாருங்க, முடிக்க வேண்டிய டாஸ்க் ஏராளம் உள்ளது. இவைகளில் நடக்கும்போது பல தடுமாற்றங்கள், விழுகை வரும். அங்கே சுமக்க இயேசு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க பலத்தை நம்பி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, சோதனை, உங்களோட வாழ்க்கையை நீங்க அப்படி கொஞ்சம் சிந்திச்சுக்கனால அப்படி தலைவலி வந்து பிபி ஏறிடும். ஐயோ தலைவலிக்குதுன்னு சிந்திக்கவே கூடாது. ஐயோ உன் பிள்ளைய நினைச்சா என்ன உனக்கு தலைவலி? கரெக்டா சொல்லுது பாருங்க. இல்ல ரியல் அதான். அவனை நினைச்சா தலைவலி, வீட்டுக்காரனை நினைச்சா தலைவலி, மாமியார நினைச்சா தலைவலி, மருமவளை நினைச்சா என்னது? இவ்வளோ டாஸ்கை தாண்டி போகும்போது நான் இருப்பனா தெரியலையே பாஸ்டர். சுமப்பார், சுமப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? சுமப்பார். எத்தனை பேர்? சிலதெல்லாம் கிறுக்கு புருஷனை வச்சு நீங்க எவ்வளவு காலம் ஓட்டுது தெரியுமா? கிறுக்கு மனைவி வச்சு நீ எவ்வளவு ஓட்டுது தெரியுமா? எப்படி ஓட்டுது தெரியுமா? அது பாவம், அது ஓட்டலையா, அது ஒருத்தரை நம்பி ஓட்டுது, சுமக்கிற ஒருவர். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? உபாகமம் 32:10 ஆண்டவர் சொன்னாரு, மகளே மகனே, நான் உன்னை எப்படி சுமந்து வந்தேன் தெரியுமா? வாசிங்க. உபாகமம் 32:10. கரெக்டா சொன்னீங்க. பாழான நிலத்திலும் ஊழையிடுற வெறுமையான அவாந்தர வெளியில உன்னை கண்டுபிடித்தேன், அவனை நடத்தினேன், உன்னை உணர்த்தினேன், அவனை தன் கண்மணியை போல காத்தேன். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து எடுத்துக்கொண்டு போவது போல் கர்த்தர் சுமந்து கொண்டு வந்தார். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவனோட வேற யாரும் உன்னை சுமக்கல பிரதர். அவர் தான் இந்த இடம் வரைக்கும் கொண்டு வந்தார். சொல்ல முடியுமா உன் தொழிலுக்கு இவர் தான் சுமந்தார்னு? இவர் தான் என்ன கொண்டு வந்தார்னு? கர்த்தர் தான் சுமந்தார். ஆமென். பாஸ்டர் எது வரைக்கும் சுமப்பார் பாஸ்டர்? ஏசாயா 46:3. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியா இருக்கிற சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன். நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் தப்புவிப்பேன். எனக்கு ஒரு ஆசைங்க, நிறைய இடம் வாங்கணும். 2.5 கோடி ரூபாய்க்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆசை என்ன தெரியுமா? இந்த வயசானவங்களாம் வீட்டில் மருமவளுங்கெல்லாம் மூஞ்சி காட்டுது பாருங்க, பாவம், அவங்களால இருக்க முடியல. எனக்கு தெரியும், மனசார சொல்றேன். மருமங்க செய்யற மாமியார் செய்யற சேட்டைங்க. இவங்களாம் ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்தவங்க. அவங்க வந்து அந்த பிள்ளைகளை அப்படி கண்ணுங்க இருத்துமா. இன்னைக்கு மருமகங்க வந்து அவங்கெல்லாம் கூட்டின்னு வந்துடணும். அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? சில மாமியார் மருமகெல்லாம் ரூத்து மாதிரி போகும், விருந்துக்கு போறதா ஜோடியா போகுது. அதெல்லாம் இருக்கட்டும், வீட்டிலே இருக்கட்டும். அந்த மாதிரி சில பிரச்சனை கூட்டு வந்து நம்ம ஆசிரமத்தில் வச்சு பராமரிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், உட்காந்து நீ ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். அவங்களாம் நல்லபடியா முடிக்கணும். நான் சொல்றேன், நான் நல்ல ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறா. அதனால வயசான காலம் வருதா சிஸ்டர், பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு சபை இருக்குது, உங்களை பாதுகாக்க நான் இருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமா சொல்றார், உங்களை கைவிட மாட்டார். நான் உங்களை எப்படி இளமை வயதுல ஏந்தினேனோ முதிர் வயது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன். எத்தனை பேருக்கு இந்த வசனம் பிடிக்குது பாருங்க. உங்களுக்கு வயசாக ஒன்று புரியும். என்ன புரியும் தெரியுமா? நம்ம முடிவு எப்படி இருக்கும், நம்ம பிள்ளைங்க நம்மளை எப்படி முடிப்பாங்க. ஒருவேளை என்ன அப்படியெல்லாம் ஓடும், சிந்தனை ஓடும். அந்த 65, 70 தாண்டும் போது கர்த்தர் சொல்றார், நான் இருக்கிற மகள் உனக்கு, நான் இருக்கிற மகனை உனக்கு. அதனால்தான் தாவீது ஜெபிக்கிறான், முதிர் வயதாகும் போது என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் போதும் என்னை கைவிடாமலும் இருங்கப்பா. ஏன் தெரியுமா? மனுஷன் கைவிடுவான், மனுஷன் தள்ளி விடுவான், கர்த்தர் சுமப்பா. ஆமென் சொல்லுங்க. அவர் மட்டும் சுமக்கிறதுல மட்டும் கஷ்டமே பட மாட்டார். இவன் சொல்றாரு பாருங்க, ஒரு தடவையா மோசே சொல்றார், இந்த ஜனங்களை நானா பெற்றேன்,
இந்த ஜனங்களை தனியாய் சுமப்பதற்கு எனக்கு முடியல பான்ற. பெரிய பெரிய தேவ மனுஷங்க கூட கைவிட்டுருவாங்க, கர்த்தர் கைவிட மாட்டாரியா? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க பிள்ளைகளை நம்பாதீங்க, உங்களுடைய பெண் பிள்ளைகளை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க, கட்டாயம் சுமப்பார். நாலாவது சொல்லி முடிக்கிறேன். சமாதானமாய் கடைசியா முடியுமா? அந்த 50 40 11 இந்த குட்டி போட்ட ஆடுலாம் இருக்குல்ல, அதுதான் கரவலாடு. குட்டி போட்ட ஆடு தான் யாரு? கரவலாடு. அப்படின்னா என்னது? அம்மா குட்டி அப்பா குட்டி எல்லாம் சொல்லுங்க. அப்பா அம்மா இருக்குது பாத்தீங்களா? இந்த கரவலாடுகள் இருக்கு பாருங்க, இது சமாதானத்தோட ஆமே எப்படி நடத்துவாரா? மெதுவாய். சொல்லுங்க இங்கிலீஷ்ல பீஸ்ஃபுல். குட்டியை ஈன்ற தாயாடும் தகப்பாடும் தான் ஈன்றெடுத்த குட்டிகள் தேவனால் சுமக்கப்படுவதை பார்த்து பதட்டமே இல்லாமல் பயமே இல்லாமல் சமாதானமா வாழ்வாங்க. சிஸ்டர், நான் பிள்ளைங்களுக்கு காரியத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? நீங்க கஷ்டப்பட்டு குட்டி போட்டுட்டீங்க. அந்த குட்டி யாரால சுமக்கப்படணும் தெரியுமா? இயேசுவால சுமக்கப்படணும். அது இயேசுவால சுமக்கப்படும் போது இந்த 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 பால் கொடுக்கிற ஆடுகள் இருக்கு பத்தியா, அவர் பின்னாடி சமாதானமா போவோம். என் குட்டியை சுமக்க ஒருவர் இருக்கிறார், என் சந்ததியை சுமக்க ஒருவர் இருக்கிறார், என் பிள்ளைகளை சுமக்க ஒருவர் இருக்கு. நீங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. உங்களை நடத்த துவங்கின தேவன் உங்கள் சந்ததிகளை சுமந்து ஆசீர்வதிப்பதை பார்த்து சந்தோஷம் அடைவீர்கள். ஆமேன். நீங்க படுற பிரயாசம் யாருக்குங்க? உங்க பிள்ளைகளுக்கு தான். எப்பவும் எந்த மேடையிலையும் சொல்லுவேன், உங்க பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருந்தா உங்க முதிர் வயது நல்லா இருக்கும், உங்க முடிவு நல்லா இருக்கும். உங்க பிள்ளைங்க வாழ்க்கை அலங்கோலமா மாறிடுச்சுன்னா உங்களுடைய முதிர் வயதும் உங்களுடைய முடிவும் சமாதானம் இல்லாமல் போயிடும். இங்க சொல்றாரு, நான் நடத்த துவங்கின, என் புயத்தால் நடக்க துவங்கின, பெருக பண்ணின ஆட்டு குட்டிகளை நான் சுமந்து கரவலாட பின்னாடி வர வைப்பேன். கரவலாடு எப்படி தெரியுமா வரும்? சமாதானமா வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? 54:13 சொல்றாரு, ஆசைங்க உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளோட சமாதானம் யார் தெரியுமா? பெருங்காற்றுல அடிபட்டவா, பெரும் வெள்ளத்துல மோதப்பட்டவ. மேல் வசனம் எல்லாம் வாசிக்கனா, கஷ்டப்பட்ட சகோதரனே, ஜெபித்த சகோதரியே, உன் பிள்ளைகளுக்காக இரவு பகலாய் திறப்பில நின்றவளே, உன் பிள்ளைய கர்த்தர் சுமப்பத ஒரு நாள் பாப்ப. உன் பிள்ளைகள் உயர்ந்த இடத்துல இருப்பதை பாப்ப. நீ எப்படி தெரியுமா பின்னாடி நடப்ப? அந்த பிள்ளைங்க பின்னாடி சமாதானமா நடப்ப. ஆட்டுக்குட்டிகளை அவர் தூக்கி பாரா, கரவலாடு பின்னாடி வருமா, அப்பா என் பிள்ளைங்களை கர்த்தர் பார்த்துக்கிட்டாரு. நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தருக்கு கொடுத்தவங்க சந்ததியை கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தருக்காக ஜெபித்தவங்க சந்ததியை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோசேப்பு அந்நிய தேசத்துல போய் பிள்ளைகளை பெத்துட்டான். 48ஆம் அதிகாரத்துல பிள்ளைய பெத்துட்டான். முடிக்க போறேன் கவனிங்க. பிள்ளைய பெத்துட்டான். ஆனா அந்த பிள்ளைங்க மேல ஆசீர்வாதத்தை கூறி, கர்த்தர் வார்த்தைகளை கூறி ஆசீர்வதிக்கிறது ஒருத்தனை எல்லாம் அந்நிய. இந்த சூழ்நிலை யாக்கோபு அங்க வந்து சேர்றாரு. சொல்றாரு, யோசேப்பே, கர்த்தர் உனக்கு கொடுத்த 2 பிள்ளைகளையுமே என் பிள்ளைங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இவர்களுக்கு இஸ்ரவேலின் தேவன் ஆசீர்வாதம் உண்டாவதாக என்று எப்ராயிமும் மனாசாவையும் ஆசீர்வதித்தார். நான் சொல்லட்டுமா, அவன் அதிபதியா வாழ்ந்தது கூட அவனுக்கு பெருமை இல்லையா? அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டதை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிள்ளைங்க வாழ்க்கையில கவனம் செலுத்துங்க பிரதர். ஒரு பிரபலமான ஊழியக்கார், பெரிய ஊழியக்காரங்க, அவர் சொல்றார், என் பிள்ளைங்களை எக்ஸாம் கொண்டு போய் விடுவேன். எக்ஸாமுக்கு விட்டுட்டு அந்த எக்ஸாம் நடக்கிற ஹாலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இடத்துல என் காரை நிறுத்திட்டு 1000 ஸ்தோத்திர பலிகளை எடுத்து என் பிள்ளைங்களுக்கு 12:30 மணிக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அந்த கார்ல முழங்கால நிற்பேன். என் பிள்ளைகளுக்கு பெண் பார்க்க போறேன், மாப்பிள்ளை பார்க்க போறேன்னா முழங்கால பாஸ்டிங் பண்ணாம போக மாட்டேன். ஏன் தெரியுமா? என் வாழ்க்கை நல்லா முடியணும்னா என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க பிள்ளைங்களுக்கு ஒண்ணுன்னா உங்களால தாங்க முடியாதுங்க. நான் இயேசுவின் நாமத்துல சொல்றேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய குட்டிகளை நான் சுமப்பதை பார்த்து நீ சமாதானமாய். யாக்கோபு முடிக்கும் போது யோசேப்பை பார்த்து சொல்லுவாரு, யோசேப்பே, நீ நல்லா இருக்கிறத பார்த்து நான் முடிச்சிட்டேன்டா. இப்ப நான் செத்தாலே எனக்கு என்ன இல்லை. வாசிங்க அந்த வசனம் வாசிங்க. 46:30 வாசிங்க. 46:30 சீக்கிரம் பார்த்து கொஞ்சம் சத்தமா படிமா. அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாம் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு வந்துக்கிறாங்க, தொண்டை கட்டிக்கிச்சு எல்லாருக்கும். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயா?
நான் உன்னுடைய முகத்தை கண்டேன். என்ன தெரியுமா சொல்ல வரான்? சிம்பிளா, நீ நல்லா இருந்தா போதும்பா, இப்ப நான் செத்தாலும் பரவாயில்லப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? உன் பிள்ளைகள் உன் வீட்டோரோ உன்னுடைய ஒலிவ மரத்தை போல உன் பந்தியை சுற்றி இருப்பார்கள். 128 சங்கீதத்துல கர்த்தர் சொன்னாரு, ஓ உன் மனைவி உன் வீட்டோரங்கள் கனி தரும் திராட்சை கொடி. உன் பிள்ளைகள் யார் தெரியுமா? உன் பந்தியை சுற்றிலும். ஒலிவ மரத்துக்கு அழிவே கிடையாதுயா. ஒலிவ மரம் பலன் கொடுக்கையா. நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த அப்போஸ்தல கிருபை சபையில வளர்கிற பிள்ளைகளை நான் 20 ஆண்டுகள் கழித்து பார்க்கும் போது உயரங்களில் யோசேப்பை போல, எஸ்தர்களை போல என் பிள்ளைங்க இருப்பாங்க. ஆமென். அதுக்குதான் ராத்திரி பகலா உழைக்கிறோம். அதுக்குதான் ராத்திரி பகலா உழைக்கிறோம். சொல்லிட்டு தான் சொல்றாரு, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் மனுஷி இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவன் உள்ள நாளெல்லாம். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு கர்த்தர் 5 காரியங்களை பேசினார். வழி நடத்துவேன். ஆமென். எப்படி? புயத்தினால் வழி நடத்துவேன். 3வது ஆட்டுக்குட்டிகளை சேர்ப்பார். 4வது சுமந்து கொள்வார். 5 சமாதானமா வாழ வைப்பார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? இது என்னைக்கோ ஒரு நாள் தீர்க்க தரிசனம் அல்லங்க. இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை ஜீவன் இருக்கிற வரை உன் வாழ்க்கையில நடக்கும். நம்புறீங்களா? எல்லாம் கண்களை மூடலாமா? பிரதர் சிஸ்டர், உன் பிள்ளைய பத்தி கவலைப்படுறதை நிறுத்து. உன் பிள்ளைங்களை நான் ரட்சிக்க போறேன். உன் பிள்ளைங்களை ஆலயத்துக்கு கொண்டு வர போறேன். உன் பிள்ளைங்க என்னால போதிக்கப்பட போறாங்க. உன் பிள்ளைங்க சமாதானம் ரொம்ப பெருசா இருக்கும். எத்தனை பேர் இந்த காலையில நம்புறீங்க? ஏசு எனக்கு வெல்லனா இருக்கிறார். ஏசு எனக்கு நம்பிக்கையா இருக்கிறார். ஏசு எனக்கு எல்லாமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை நிச்சயமா இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததற்கு ஒரு பெரிய முகாந்தரம் உண்டு. பிரதர் சிஸ்டர், உன்னை யார் நடத்துவா? யார் என்ன கொண்டு போவா? தனிமையா நின்னுட்டு இருக்கிறியா? உனக்கு சொல்ற, நானே உன்னை நடத்துவேன். மேய்ப்பனை போல உன்னை நடத்த போறேன். ஆட்டுக்குட்டிகளை என் புயத்தினால சேர்க்க போறேன். நீ பெருகுவ. உனக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்னு ஒரு 3 தடவை சொல்லுங்க. கர்த்தர் என் வாழ்க்கையில நல்லவராய் இருந்தார். கர்த்தர் என் வாழ்க்கை முழுவதும் எனக்கு போதுமானவராய் இருந்தார். கர்த்தர் என் வாழ்க்கையில உண்மை உள்ளவராய் இருந்தார். கர்த்தர் எனக்கு ஒத்தாசை பண்ணுகிறவராய் இருந்தார். கர்த்தருடைய மகிமை என் மேல் உதித்தது, என் சந்ததி மேல் உதித்தது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். கர்த்தர் என் மேல வைத்திருக்கிற கிருபை இன்னும் பெருகடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீ, கிருபையினாலே அழைத்து வந்தீ. ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீ, கிருபையினாலே அழைத்து வந்தீ. அழியாமல் காத்து கானானில் சேர்த்து உம் துதி சொல்ல வைத்தீர். அழியாமல் காத்து கானானில் சேர்த்து உம் துதி சொல்ல வைத்தீர். எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஆச்சரியமாய் ஆச்சரியமாய் நீனும் நடத்தி மேய்ப்பன் ஆச்சரியமாய் நடத்துவார். ஆண்டவரே, இந்த அற்புதமான புதிய மாதத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு ஆண்டவரே எங்களை பெருக பண்ணுவேன் வாக்கு கொடுத்தவர். இந்த மாதம் மேய்ப்பனை போல நான் உன்னை நடத்துவேன். உன்னை ஆட்டுக்குட்டிகளுக்கு உனக்கு கொடுப்பேன். என்னுடைய வலிமையினால் உன்னை நடத்துவேன். நீ கரவலாடு போல மெதுவாய் சமாதானமாய் உன் வாழ்க்கையில நடத்தப்படுவாய். நிச்சயமா உன் வாழ்க்கை சமாதானமாய் இருக்கும்.
நீ பயப்படுற காரியம்லாம் ஒண்ணு நடக்காது மகளே. நீ போ, உன்னோடு கூட நான் இருப்பேன். நான் இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார் கர்த்தர். இதே சபையில சாட்சி சொல்லுவேன். உனக்கு நான் மேய்ப்பனா இன்னைக்கு வெளிப்படுற மகளே. உன்னை எந்த இடத்துல காப்பாத்தணும், எந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து காப்பாத்தணும், எந்த கரடி கிட்ட இருந்து காப்பாத்தணும் எனக்கு தெரியும். அடித்து கொண்டிருக்கிற அந்த கப்பல் மேல புயலை நிறுத்துவது எப்படின்னு எனக்கு தெரியும். நீ ஒருபோதும் உன்னுடைய வலிமையை சார்ந்துராத, கர்த்தரை சார்ந்து நில். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மாதத்துல எங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்திற்காய், கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. நாங்கள் ஆண்டவரே மேய்ப்பரை நம்பி நடக்கிற ஆடுகளாய் வாழ்வதற்கு உதவி செய்யுங்க. அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். அந்த தேவ ஜனத்தின் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் தங்குவதாக. இந்த மாதத்துல பிள்ளைகளுக்கு ஒரு குறைவில்லாதபடி பிள்ளைகள் கைகளில் நிறைவான ஆசீர்வாதங்கள், மனது நிறைய சமாதானங்கள், நன்மைகள் உண்டாகட்டும் என்று நான் ஜெபித்து அனுப்புகிறேன். பெரிய காரியங்களை கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தலைகளை தாழ்த்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் வழிநடத்துதல் பாதுகாப்பு உங்கள் அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவ. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவ. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவ. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.